Good evening to all. I'm Dr. Aruna Ashok. So today we are going to tell you about the delivery process, how the delivery is going to happen. So we are reaching the climax of first trimester, second trimester and third trimester. என்ன பண்ணனும் எப்படி இருக்கணும் இதெல்லாம் we discussed. So now எல்லாமே இந்த preparation எல்லாம் is towards this delivery. So it's like a writing exam. So நீங்க எல்லாருமே ஒரு exam எழுதிருப்பீங்க. அதனால அதுதான் we are giving it as an example. So after preparing everything, we have to deliver it correctly. So அதனால இந்த delivery processல patient ஓட cooperation is utmost needed. So நீங்க இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா knowledge gives us power. So உங்களுக்கு இத பத்தி நீங்க எவ்வளவு புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு இந்த ப்ராசஸ உங்களால ஸ்மூத்தா கொண்டு போய் டாக்டர்ஸ் கூட கோஆபரேட் பண்ணி நல்ல டெலிவரி ஆக முடியும். So we'll go ahead with the sites. Just a minute, I'm going to share. Yeah. Good. So we are going to see natural birthing, will the dream become reality? So next slide. So with the delivery process la what a medical doctor உங்களுக்கு என்னென்ன stages expect பண்றோம் அப்படினு சொன்னா first stage, second stage, third stage, fourth stage. There are 4 stages of delivery process. The first stage அப்படினா first pain start ஆகி ஒரு 2 to 3 centimeters dilatation ஆகிறது latent phase னு சொல்றோம். அதுக்கு அப்புறம் 3 centimeters ல இருந்து 10 centimeters dilate ஆனா it is called entering into the second stage of labor. So second stage of labor ஆனதுக்கு அப்புறம் பேபி டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பெயினோட பிளாசென்டா நஞ்சு கொடின்னு சொல்லுவோம் இல்லையா அது வெளியில வரும். அதுதான் third stage of labor. Fourth stage of labor is 1 to 2 hours after the delivery. டெலிவரி ஆயிட்டதுக்கு அப்புறம் 1 to 2 hours is very crucial. அதுக்கு அப்புறம் ப்ளீடிங் நல்லா இருக்கு கம்மியா இருக்கா ஜாஸ்தியா இருக்கா இதெல்லாம் பாத்துக்கணும். சோ இதுதான் 4 stages of labor. சோ டெலிவரி ப்ராசஸ்க்கு நீங்க அட்மிட் ஆறீங்கன்னா டாக்டர் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன டைலேட்டேஷன் சொல்லுவாங்க. இப்பதாமா 1 சென்டிமீட்டர் டைலேட் ஆயிருக்கு, இப்பதான் 3 சென்டிமீட்டர் டைலேட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்தது நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு உங்களுக்கே நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ எல்லாருக்குமே பெயின் தானா வந்துடாது. சில பேருக்கு நம்ம பெயின் இன்டியூஸ் பண்ணுவோம். எதுக்காக இன்டியூஸ் பண்ணுவோம்? சப்போஸ் குழந்தை அசைவு கம்மியா தெரியுதுன்னு சொன்னாங்கன்னா, இல்லனா குழந்தைக்கு பனிக்கூடத்துல தண்ணி கம்மியா இருக்கு, இல்ல டயபெட்டிஸ் இருக்கு, இன்சுலின் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுக்கிறாங்க. அப்ப நம்ம நிற மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணா குழந்தை வயிற்றுலயே மோஷன் பாஸ் பண்ணிட்டு ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்காக இன்டியூஸ் பண்றோம். இல்ல பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சு, ரொம்ப ரத்தத்துல வந்து ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பிபி செக் பண்ணும் போது 140/90க்கு மேல தொடர்ந்து இருக்கு. அப்ப டெலிவரி சீக்கிரம் பண்ணாதான் அம்மாக்கு பிபி கம்மியாகும். சோ இதுக்காக நம்ம டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். இல்ல 40 வீக்ஸ் ஆயிடுச்சு, இன்னைக்குதான் எனக்கு டெலிவரி டேட் கொடுத்தாங்க டாக்டர், அது வரைக்குமே எனக்கு பெயின் வரல அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம இன்டியூஸ் பண்ணுவோம். நேச்சுரல் பர்த்திங் தான் எல்லாருமே ஆசைப்படுறோம். ஹிப்னோ பர்த்திங், நேச்சுரல் பர்த்திங் அந்த மாதிரி கிளாஸஸ் எவ்ரிபடி அட்டெண்ட்ஸ் தோஸ் கிளாஸஸ். அண்ட் நிறைய பேருக்கு என்ன ஆசை, இயற்கையா வலி வரணும். எங்களுக்கு கூட அதான் ஆசை. உங்களுக்கு தானா வலி வந்து தானா நீங்க லேபர் ரூம்க்கு வந்தீங்கன்னு சொன்னா டெஃபினட்டா டெலிவரி வந்து ரொம்பவே ஸ்மூத்தா ஃபாஸ்டாவே நடக்கும். ஆனா எல்லாருக்கும் அது நடக்கிறது இல்ல. நம்ம தானா வலி வரணும்னு சொல்லி ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும், என்ன ஆகும், குழந்தை மோஷன் வயிற்றுலயே பாஸ் பண்ணி அந்த மோஷனை உள்ள எடுத்துக்கிறதுனால சம்டைம்ஸ் ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் வரலாம். சோ தானா வலி வரணும்னு சொல்லி டாக்டர் வெயிட் பண்ணால் ஒழிய நீங்க டாக்டரோட அட்வைஸ் இல்லாம வெயிட் பண்ணக்கூடாது. சோ 37 வீக்ஸ் நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி 37 வாரம் ஆயிடுச்சுன்னா நிற மாசம் ஆயிடுச்சு. சோ இதுக்கப்புறம் டாக்டர் இந்த குறிப்பிட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரம் டெலிவரி பண்ணா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க டெலிவரி அது மாதிரி பண்ணிக்கணும். சோ இதுக்கு எப்படிலாம் வலி வர வைப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லோ கலர்ல பாக்குறீங்க இல்லையா, இதுக்கு பேரு ஃபோலிஸ் கெத்திட்டர்னு சொல்றோம். அத கர்ப்பப்பை வாய்க்குள்ளார போட்டு ஒரு பலூன் மாதிரி சின்ன பலூன் மாதிரி டைலேட் பண்ணா இது ரொம்ப வலி வர வைக்காம கர்ப்பப்பை வாயை கொஞ்சம் ஒரு 2 சென்டிமீட்டர் டைலேட் பண்ணும். இதனால நம்மளுக்கு கர்ப்பப்பை வாய் வந்து நோஸ் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். நம்ம மூக்க தொட்டு பார்த்தா கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஃபார்மா இல்லாம உதடு வந்து சாஃப்டா இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஆயிடணும் கர்ப்பப்பை வாய். சோ நோஸ் கன்சிஸ்டன்சில இருந்து மூக்கல எப்படி தொட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபார்ம் கன்சிஸ்டன்சில இருந்து லிப்ஸ் தொட்டா எப்படி சாஃப்டா இருக்கும் அந்த மாதிரி ஆயிடும் கர்ப்பப்பை வாய். அதுக்குதான் இந்த ஃபோலிஸ் பல்ப் இன்சர்ட் பண்றோம். இது இல்லாம இன்னொன்னு என்ன பண்ணலாம், சர்வி பிரைம்னு ஒரு ஜெல் இருக்கு. இந்த ஜெல் வந்து நம்ம போட்டோம்னாலும் கர்ப்பப்பை வாய் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகி நம்ம வலி வந்தா கொஞ்சம் ஓபன் ஆகிறதுக்கு ரெடி ஆகும். இதுக்கு பேர் சர்வைக்கல் ரைப்பனிங்.
சைவர்கல் ரைப் பண்ணீங்கன்னா கர்ப்பப்பைய தயார் நிலையில கர்ப்பப்பைய டெலிவரிக்காக தயார் நிலை ஆக்குவது. இதுதான் இண்டக்ஷன் ஆஃப் பெயின் ஒரு இண்டக்ஷன் ஆஃப் லேபர். இது எல்லாருக்கும் தேவைப்படாது. ஆனா இது ரொம்பவே சேஃப் தான் பண்ணிக்கிறது. இது பண்ணிட்டோம்னா என்ன அர்த்தம்னா இண்டக்ஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாமா? இல்ல. இண்டக்ஷன் பண்ணிட்டோம்னா கட்டாயம் அந்த பெண்மணி டெலிவரி ஆகணும். இததான் நம்ம அதுல உறுதிப்படுத்தணும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம 4 ஸ்டேஜ் பத்தி ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர்னா என்ன? டெலிவரி பெயின் ஸ்டார்ட் ஆகிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சோ நிறைய பேருக்கு டெலிவரி பெயினா இது ஃபால்ஸ் பெயினான்னு தெரியாது. சோ டெலிவரி பெயின்னா என்ன இருக்குன்னா அடி வயிற்றுல இருந்து பேக்ல இருந்தும் பெயின் வரும். சோ இந்த மாதிரி பெயின் வரும்போது கிராஜுவலா அது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் ஃப்ரீக்வன்சில. ஃபர்ஸ்ட் ஒரு நாளையில காலையில எந்திரிச்ச உடனே ஒரு தடவை தான் வலி வந்துச்சு. அடுத்து 6 o'clock ஒரு தடவை வலி வந்துச்சு. 7 o'clockல இருந்து 8 o'clockல 2-3 தடவை வலி வந்துருச்சு. 8 o'clock மேல அதே மாதிரி 2-3 தடவை வலி வந்துட்டு இருக்கு. 10 o'clockல இருந்து 10:30 half an hourலயே 4-5 times வலி வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீக்வன்சி கிட்ட வலி வருது. வலியோட டியூரேஷன் அந்த ஒவ்வொரு வலி எவ்வளவு நேரம் இருக்குன்னு பேஷண்ட்ஸ் பார்க்க சொல்றோம். 30 செகண்ட் இருக்கு, 40 செகண்ட் இருக்கு, இல்ல 1 நிமிஷம் இருக்கு அப்படின்னு சொன்னா வலியோட டியூரேஷனும் ஜாஸ்தி ஆகணும், அடிக்கடியும் வரணும். இந்த மாதிரி இருக்கிறது தான் லேபர் பெயின்ஸ். இப்ப காலையில ஒரு தடவை வலிச்சது டாக்டர், அதோட வலியே இல்லை. அடுத்த நாள் காலையில ஒரு தடவை வலிச்சதுன்னா அது ஃபால்ஸ் லேபர் பெயின்ஸ். லேபர் பெயின்ஸ் நீங்க ஜீரக கஷாயம் குடிச்சாலும் சோம்பு கஷாயம் குடிச்சாலும் என்ன ஹெர்பல் ரெமெடிஸ் எடுத்தாலும் டோலோஸ் மாத்திரை போட்டாலும் போகாது. லேபர் பெயின்ஸ் பிரசவ வலி வந்துருச்சுன்னா நம்ம எதை வச்சு நிறுத்த முடியாது. அது தானா ப்ராக்ரஸ் ஆயிட்டே இருக்கும். சோ வலி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகுதுன்னு சொன்னா நம்ம அடுத்தது டெலிவரிக்காக ரெடி ஆயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடணும். சோ அடுத்தது வேற எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி காமிக்கலாம்? சில பேருக்கு வலி வரதுக்கு முன்னாடியே பனிக்குடம் உடைஞ்சிடும். அப்ப பனிக்குடம் உடைஞ்சிடுச்சுன்னா கட்டாயம் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வரணும். எதுக்காக வரணும்? பனிக்குடம் உடையிற சில பேருக்கு பனிக்குடத்து கூடிய ஹெட் ஃபிக்ஸ் ஆகலன்னா தொப்புள் கொடி வெளியில வந்துடும். சோ தொப்புள் கொடி வெளியில வந்துருச்சுன்னா நம்ம குழந்தைக்கு மூச்சு திணறல் வந்துடும் இல்லையா? அதனால பனிக்குடம் உடைஞ்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு செக்அப்காக டாக்டர் கிட்ட வந்துடும். நாங்க பனிக்குடம் உடைஞ்சிருச்சுன்னா சில பேருக்கு புற மாசத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 நாள் கூட வெயிட் பண்ணி டெலிவரி பார்ப்போம். அதே 37 வாரம் ஆயிடுச்சு வலியும் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா நம்ம அன்னைக்கே டெலிவரி பாக்குறது நல்லது. பனிக்குடம் உடைஞ்சிருச்சுன்னா ஏன் டெலிவரி பார்க்கணும் டாக்டர், நான் இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணட்டுமா வலி வர வரைக்கும் கேட்டீங்கன்னா கர்ப்பப்பை வாய் ஓபன் ஆகி பனிக்குடம் உடைஞ்சிருச்சு. சோ அப்ப கீழே இருந்து கிருமிகள் இன்ஃபெக்ஷன் போய் குழந்தைய அஃபெக்ட் பண்ணலான்றதுனால நம்ம டெலிவரிய எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ பாத்துடணும். பனிக்குடம் உடைஞ்சு 12 மணி நேரத்துக்குள்ள டெலிவரி பண்ணிட்டா குழந்தைக்கு மோஸ்ட்லி இன்ஃபெக்ஷன் எதுவும் வராது. இதே பனிக்குடம் உடைஞ்சு 24 மணி நேரம் ஆயிடுது டெலிவரி பார்க்கனா கட்டாயம் குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வருதான்னு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஸ்கிரீனிங் பண்ணி பார்க்கணும். குழந்தைக்கு கையில ஐவி லைன் போட்டு ஒரு 3 நாள் ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டியது. அதனால பனிக்குடம் உடைஞ்சிருச்சுன்னா டாக்டரோட அட்வைஸை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் இதுதான் எல்லாருக்குமே ஒரு குரூஷியல் டைம். ஏன்னா அது லாங் டைம். சில பேருக்கு அது 8 மணி நேரம் இருக்கும், சில பேருக்கு 12 மணி நேரம் இருக்கும், சில பேருக்கு 16 மணி நேரம் கூட இருக்கும். சோ இதுதான் டைம்னு சொல்ல முடியாது. லேட்டன்ட் ஃபேஸ். அதனாலதான் அதுக்கு பேரு லேட்டன்ட் ஃபேஸ். பொறுமையா தான் இந்த ஃபேஸ் இருக்கும். உதாரணத்துக்கு நேத்திக்கு ஒருத்தவங்களுக்கு வலி வந்ததுன்னு சொன்னாங்க. நேத்திக்கு காலையில 5 மணிக்கு அவங்களுக்கு வலி வந்தது. ஓகேங்களா? 5 மணில இருந்து வலி கொஞ்சம் கொஞ்சமா வருதுன்னு சொன்னாங்க. நாங்களும் பாத்துட்டு தான் இருக்கோம். நேத்திக்கு நைட் வரைக்கும் அவங்களுக்கு வலி இருந்துச்சோ அவங்க லேட்டன்ட் ஃபேஸ்லயே தான் இருந்திருக்காங்க. சோ இன்னைக்கு காலையில 6 மணிக்கு தான் அவங்களுக்கு 3 சென்டிமீட்டர் விரிஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 24 மணி நேரம் அவங்க ஃபர்ஸ்ட் லேட்டன்ட் ஃபேஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே இருந்திருக்காங்க. சோ 24 மணி நேரத்து வரைக்கும் அது இருக்கலாம். 1 டே வரைக்கும் கூட லேட்டன்ட் ஃபேஸ் இருக்கலாம். சோ ஷோ இருக்கும். லைட்டா ரத்த குறின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் கூட பிளட்டும் சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் சில பேருக்கு லீக்கிங் ஆகலாம். சோ லீக்கிங் ஆனா மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்டன் பண்ணணும் நம்மளே. அப்படி இல்லைன்னா ஸ்லோவா வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ 1 to 2 சென்டிமீட்டர் டைலட்டேஷன்ல இருந்து 3 சென்டிமீட்டர்ஸ் ஆகுற வரைக்கும் அது லேட்டன்ட் ஃபேஸ். அப்ப 2 விஷயம் பாக்குறோம். கர்ப்பப்பை வாயில லென்த் எவ்வளவு நீட் இருக்குன்னு. சோ இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாத்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை வாய் லென்த் எவ்வளவு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? இதுதான் எஃபேஸ்மெண்ட். கர்ப்பப்பை வாய் லென்த் ஃபுல்லா கம்மி ஆயிடும். சுத்தமா அந்த எஃபேஸ்மெண்ட் கர்ப்பப்பை வாய் சின்னதா ஆயிடும். அதுக்கப்புறம் விரியணும். சோ நீட்டா இப்படி சேர்ந்து இருக்கும் கர்ப்பப்பை. இது கொஞ்சம் கொஞ்சமா விரிஞ்சு இப்படி தலை நிக்கணும். சோ கர்ப்பப்பை லென்த் அடுத்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா இந்த லென்த் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு, ரொம்ப சின்னதா ஆயிடுச்சு லென்த். இதுக்கப்புறம் தான் இது ஓப்பன் ஆகும். சோ நம்ம என்ன சொல்லுவோம், லென்த் அப்படியே தான் இருக்கு, ஓப்பன் மட்டும் 2 சென்டிமீட்டர் இருக்குன்னா லாங் டைம் ஆகும். நல்ல லென்த் கம்மி ஆயிடுச்சு, ஃபுல்லி எஃபேஸ்ட். எஃபேஸ்னா என்ன அர்த்தம்? லென்த் கம்மி ஆயிடுறது தான் எஃபேஸ்மெண்ட்னு சொல்றோம். அப்ப நாங்க ஃபுல்லி எஃபேஸ்னா என்ன சொல்றோம்னா, ஃபுல்லா அந்த லென்த் கம்மி ஆயிடுச்சுன்னா ஃபுல்லி எஃபேஸ்ட். 50% தான் லென்த் கம்மியா இருக்குன்னு சொன்னா 50% எஃபேஸ்ட்.
சோ அந்த லென்த் ஃபர்ஸ்ட் கர்ப்பப்பை வாயில கம்மியாகணும். இதுதான் லேட்டன்ட் ஃபேஸ்ல நடக்கும். அதுக்கப்புறம் தான் அது விரிய ஆரம்பிக்கும். சோ 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர்ஸ் ஆயிடுச்சுன்னா ஆக்டிவ் ஸ்டேஜ். சோ இந்த ஆக்டிவ் ஸ்டேஜ்ல தான் பேஷண்ட்ஸ் வந்து அந்த வலி வந்து கத்த ஆரம்பிப்பாங்க. அவங்களால தாங்கிக்க முடியாம, ஐயோ எனக்கு முடியலையே டாக்டர், எனக்கு சிசேரியன் பண்ணிடுங்க டாக்டர், என்னால முடியல, என்னால தாங்கிக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அது சொல்லக்கூடாதுன்னு தான் இந்த கிளாஸ், இந்த பிரசன்டேஷன்லாம் கேளுங்க அப்படின்றதுக்காக தான் இந்த மோட்டிவேஷனே கொடுக்குறோம். ஏன்னா வலி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. 3 சென்டிமீட்டர்ஸ்ல இருந்து அவங்க டெலிவரி ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தையா இருந்தா 6 to 7 hours ஆகும். ஏன்னா 1 சென்டிமீட்டர் தான் 1 மணி நேரத்துக்கு விரியும். சோ 3 சென்டிமீட்டர்ஸ்ல இருந்து 10 சென்டிமீட்டர்ஸ் ஆகிறதுக்கு 6 to 7 hours ஆகும். இதே செகண்ட் பேபியா இருந்தா 1 மணி நேரத்துல கூட டெலிவரி ஆகலாம், 4 ஹவர்ஸ்ல கூட டெலிவரி ஆகலாம். சோ ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு டெலிவரி ஆயிட்டீங்கன்னா செகண்ட் குழந்தை ரொம்ப ஈஸியா நார்மல் டெலிவரி ஆயிடும். அதனால கொஞ்சம் அந்த பிரீத்திங் மெத்தட்ஸ், எங்க மெட்டர்னிட்டி ஸ்டாஃப் நர்ஸ், டாக்டர்ஸ், உங்க டீமே உங்க கூட இருக்கும். சோ அவங்க மோட்டிவேட் பண்ற மாதிரி பெயின் வரப்ப நல்லா டீப் பிரெத் எடுத்துட்டு, நல்லா பெயின் வரப்ப கொஞ்சம் ஹைட்ரேஷன், பெயின் சரியான பிறகு தூங்கிக்கலாம். டீப் பிரெத் வந்து எடுத்துக்கிட்டு கத்தாம இருக்கணும். ரொம்ப நம்ம கத்தி ரொம்ப ஆக்ரோஷமா பிஹேவ் பண்ணோம்னா நம்மளோட எனர்ஜி வந்து அதுலயே போயிடும். அது பயமா கன்வெர்ட் ஆகி அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுறதுனால இன்னும் கர்ப்பப்பை இறுகிடும். சோ நம்ம கண்ட்ராக்ஷன்ஸ் பெயின் வரதுக்காக தான் நம்ம ஆசைப்படுறோம். எல்லா வலிக்குமே பயப்படுவோம். இப்போ வயிறுல ஒரு வலி இருக்கா, அப்பெண்டிக்ஸா இருக்குமோ, கால் பிளாடர் கல்லா இருக்குமோ அப்படின்னு பயப்படுறோம் நிறைய பேருக்கு. ஆனா பிரசவ வலி வந்தா எல்லாரும் சந்தோஷப்படுறோம். ஓ ஒரு வலி வந்துருச்சா, அப்ப டெலிவரி ஆயிடும். சோ பிரசவ வலிக்கு பயப்படாதீங்க. இது நல்ல வலி, நம்ம குழந்தை வெளியில வரதுக்கான வலி. சோ கஷ்டமா தான் இருக்கும். பிரசவ வலி தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வலி. டென்டல் வலி, பல்லு வலி, கிட்னில கல் இருந்தா இருக்கிற வலி, 3வது பிரசவ வலி. இது 3 தான் ரொம்ப கஷ்டமா, ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப டெரிபிளா இருக்கும் பெயின்னு சொல்லுவோம். ஆனா அதுவும் ஒரு நல்லதுக்காக, மத்த 2ம் நல்லதுக்காக கிடையாது. இந்த பிரசவ வலி ஒரு டெலிவரி ஆகிறதுக்காக. சோ யூ ஷுட் டாலரேட். நல்ல பிரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணீங்கன்னா இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது இல்லாம லாஸ்ட் டைம் நாங்க சொன்ன மாதிரியே பெயின் கில்லர்ஸும் இருக்கு. எல்லாருக்கும் பெயின் கில்லர்ஸ் தேவைப்படாது. நாங்களே கொஞ்சம் கூட ஹஸ்பண்ட் கூட இருக்க விடுறோம், இல்ல அம்மா யாராவது ஒருத்தவங்க கூட இருக்க விடுறோம். சோ அவங்க கூட நீங்க இருக்கும்போது உங்களால இந்த பெயினை வந்து கொஞ்சம் அவங்க ஸ்பாசிஃபை பண்ணி கொஞ்சம் தண்ணி எல்லாம் குடிச்சுக்கிட்டு கொஞ்சம் நடந்துட்டு, படுத்தே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நல்ல நடக்கலாம், அந்த ரூம்குள்ளரே நடக்கலாம், நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம். சோ அந்த ரூம்குள்ளரே நடந்துட்டு நீங்க கொஞ்சம் மொபைலா இருக்கும் போது உங்களுக்கே வலிக்கு வந்து கொஞ்சம் பர்த்திங் பால் வச்சு அது மேல சாஞ்சிட்டு கொஞ்சம் ட்ரை பண்றது, கொஞ்சம் சிட்அப்ஸ் பண்றது, இதெல்லாம் நீங்க பண்ணிட்டே இருக்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல. இந்த ஸ்டேஜ்ல சப்போஸ் உங்களால பெயின் டாலரேட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி என்டனாப்ஸ் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்கு, அதை வச்சு பெயின் கொஞ்சம் சப்சைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அனஸ்தட்டிஸ்ட் வந்து முதுகுல ஒரு சின்ன ஊசி போட்டு எபிடியூரல்னு ஒண்ணு கொடுப்பாங்க, அதை வச்சு நம்மளால பெயின் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். சோ பெயின்காக சிசேரியன் பண்ண வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்காது. பெயின்காக சிசேரியன் நாங்க பண்ணவும் மாட்டோம். சோ பெயினை சரி பண்றதுக்கு இந்த மாதிரி சில வழிகள்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்தது பனிக்கூடத்தை உடைச்சு விடுறது, ஏஆர்எம் அப்படின்னு சொல்லுவோம். நாங்க வந்து உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் பண்றோம். அம்மா பனிக்கூடத்தை உடைச்சு விட வேண்டிய தேவை இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது யாருக்கு சொல்லுவோம்? எல்லாருக்கும் தேவைப்படாது. சில பேருக்கு அது நேச்சுரலாவே உடைஞ்சிடும். சில பேருக்கு 4 to 5 சென்டிமீட்டர்ஸ் ஆயிடும். ஆனா பனிக்கூடம் உடையாது. ரொம்ப நேரம், இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு 24 hours லேபர்லயே இருந்துட்டு பனிக்கூடமும் உடையாம அப்படியே இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா, உள்ளார குழந்தை சப்போஸ் மோஷன் போயிருந்தது அப்படின்னு சொன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு? வெறும்னா இந்த ஏஆர்எம், ஆர்டிபிஷியல் ரப்சர் ஆஃப் மெம்பரேன்ஸ். ஏஆர்எம்க்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிபிஷியல் ரப்சர். நம்மளே போய் பனிக்கூடத்தை உடைச்சு விடுறோம். இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி ஒரு சின்னதா ஒரு கூக்கு இருக்கும், அதை வச்சு நம்ம பனிக்கூடத்தை உடைச்சு விடுறோம். இது எதுக்காக? நம்ம பிரசவம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா ஆகுறதுக்காகவும் பனிக்கூடத்தை உடைச்சு விடுவோம். பிரசவம் அந்த பனிக்கூடத்தை உடைச்சு விட்டோம்னா அந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகுறதுனால நல்ல வலி வர ஆரம்பிக்கும். 2வது ஹெட் ஃபிக்ஸ் ஆகும். தலை வந்து அங்க ஆடிட்டே இருந்துச்சுன்னா இந்த பனிக்கூடத்தை உடைச்சு விட்டா நல்ல தலை ஃபிக்ஸ் ஆகும். அடுத்தது நம்ம மோஷன் பாஸ் பண்ணிருக்கா குழந்தைன்னு செக் பண்ணிட்டு, இல்ல கிளியரா தான் இருக்கு பனிக்கூடம் அப்படின்னா நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கலாம். ஒண்ணும் இல்ல, பொறுமையா வெயிட் பண்ணலாம்னு இருக்கலாம். இது ஒரு பெயின்ஃபுல் ப்ரொசீஜரே கிடையாது. ஆனா த்ரூ அவுட் லேபர் ரொம்ப முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது நல்ல தண்ணி குடிச்சிட்டு உங்களை ஹைட்ரேஷனா வச்சுக்கிறது. சோ இளநீர் வாங்கி கொடுக்க சொல்லுவோம். ஓஆர்எஸ் லிக்விட், அந்த டைரியா ஆனா குடிப்பாங்க இல்லையா, ஓஆர்எஸ் சொல்யூஷன், அதோட டெட்ரா பேக் இருக்கு, அது பார்மசிலேயே இருக்கும், நீங்க அதையும் வாங்கி குடிக்கலாம். தண்ணி உங்களுக்கு பிடிச்சதுன்னா குடிக்கலாம். ஜூசஸ் ஏதாவது இருந்தா கூட குடிக்கலாம். டயபெட்டிக் இல்லைன்னா ஸ்வீட் ஜூசஸ் கூட, சாத்துக்குடி ஜூஸ் அந்த மாதிரி ஜூசஸ் குடிக்கலாம், மோர் குடிக்கலாம். சோ அழகா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருவோம். நீங்க அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி உங்களை ஹைட்ரேட் பண்ணிக்கலாம். 2வது குழந்தைய எப்படி டாக்டர் நான் நல்லா இருக்கா, எனக்கு பயமா இருக்கு, குழந்தை நல்லபடியா இருக்குமா, இவ்வளவு நேரமா பெயின்ல இருக்கே அப்படின்னு கேட்கறதுக்கு
முன்னாடி எல்லாம் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்க ஒவ்வொரு தடையும் புனல் வச்சு பாத்துட்டு இருக்கோம். ஹார்ட் பீட் தெரியுது அந்த டிவில எல்லாம் காமிச்சிருப்பாங்க, நீங்களும் பாத்துருப்பீங்க. காதுல வச்சு கேட்போம், ஸ்டெத் வச்சு கேட்போம். சோ இப்படிதான் நாங்கெல்லாம் ட்ரெயின் ஆனோம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 20 பேஷண்ட் டெலிவரி ஆகும் ஹாஸ்பிட்டல்ல. அப்ப நாங்க போய் இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கோம். இப்பெல்லாம் ரொம்பவே சொபிஸ்டிகேட்டட் ஆயிடுச்சு. உங்க எல்லாருக்குமே ஒரு பெல்ட், இசிஜி கட்டு பாப்பாங்களே, அது மாதிரி பேபிக்கு வந்து ஒரு பெல்ட் கட்டிடலாம் வயிற்றுல. அது கட்டி பாத்துட்டோம்னா குழந்தையோட ஹார்ட் பீட்டை நீங்களும் பார்க்கலாம், நாங்களும் பார்க்கலாம். சோ குழந்தை நல்லாதான் இருக்கு. வலினால நம்ம குழந்தைக்கு ஒரு பிரச்சனையும் வரல, வெயிட் பண்றதுனால ஒரு பிரச்சனையும் வரல அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். 120 இருந்து 160 வரைக்கும் ஹார்ட் பீட் இருக்கலாம். ஆனா சில குழந்தைங்களுக்கு 110 வரைக்கும் கூட நார்மல் தான். 110க்கு கம்மியாச்சுன்னு சொன்னா குழந்தைக்கு ஹார்ட் பீட் கம்மியா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும். அப்ப நம்ம எதனால கம்மியா இருக்கு, பொசிஷன் சேஞ்ச் ஆனா கம்மியாகுமா, இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத பாத்துக்கிறதுக்காக தான் இந்த சிடிஜி, கார்டியோ டோகோகிராம். சோ இது நம்மளுக்கு அப்பப்போ ஒரு பிரிண்ட் எடுத்து நாங்க வச்சுப்போம். இதுல கீழே இருக்கிறது வந்து வலி எவ்வளவு இருக்கு, கர்ப்பப்பை அசைவு எவ்வளவு இருக்கு அப்படின்றத பார்க்கும். மேல இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து ஹார்ட் பீட்டை பாக்குது. சோ நம்ம இந்த வலிக்கு ஏத்த மாதிரி ஹார்ட் பீட், சில பேருக்கு வலி வரும்போது ஹார்ட் பீட் டிப் ஆகும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தொப்புள் கொடி சுத்திட்டு இருக்கலாம். ஏன்னா தலை இறங்கும் போது ஹார்ட் பீட் டிப் ஆகுது அப்படின்ற மாதிரி தொப்புள் கொடி சுத்தி இருக்கிறதுனால பிரச்சனை வருதுன்னா இதுல தெரியும். இதே மாதிரி மோஷன் பாஸ் பண்ணியிருந்தா ஹார்ட் பீட் கம்மியா இருந்தாலும் தெரியும். உதாரணத்துக்கு எங்களுக்கு நல்ல ஒரு 5 சென்டிமீட்டர்ஸ்ல பனிக்குள்ள நுழைஞ்சிரும் போது மோஷன் பாஸ் பண்ணியிருந்தா கூட உடனே சிசேரியன் பண்ண மாட்டோம். நாங்க இந்த ஹார்ட் பீட் செக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம்னா ஒரு 2 ஹவர்ஸ்ல டெலிவரி ஆகுற மாதிரி இருந்தா இட்ஸ் ஃபைன். இதே இப்பதான் கர்ப்பப்பை வாய் 1 சென்டிமீட்டர் தான் ஓப்பனா இருக்கு, அதுக்குள்ள குழந்தை மோஷன் பாஸ் பண்ணிடுச்சுன்னா நம்ம வேற வழி இல்ல, அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியாது, சிசேரியன் பண்ற மாதிரி இருக்கும். சோ நார்மல் டெலிவரின்னு ட்ரை பண்றோம் அப்படின்னா, ஒரு 100 பேருக்கு நார்மல் டெலிவரின்னு அட்டெம்ட் பண்றோம்னா அதுல 75ல இருந்து 80% நார்மல் டெலிவரியாவே ஆயிடுவாங்க. ஒரு 20% பேருக்கு வந்து நார்மல் டெலிவரி நம்மளுக்கு எய்தர் ப்ராக்ரஸ், இந்த ஃபீட்டல் குழந்தை இறங்காததுனாலயோ, கர்ப்பப்பை வாய் ஓபன் ஆகாததுனாலயோ, இல்ல ஹார்ட் பீட் கம்மி ஆகுற மாதிரி சிச்சுவேஷன்லயோ சிசேரியன் எமர்ஜென்சியா பண்ற மாதிரி இருக்கும். சோ இது வந்து எமர்ஜென்சி சிசேரியன். நம்ம பிளான் பண்ணி பண்ணல, நம்ம நார்மல் டெலிவரிக்கு தான் ட்ரை பண்றோம். பட் சில பேருக்கு சில பிரச்சனைகள்னால இது நடக்கலாம். இதை நீங்க முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிசேரியன் ஆனவங்க கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கு டாக்டர் நார்மல் டெலிவரி தான் ஆகணும்னு சொன்னாங்க டாக்டர், ஆனா திடீர்னு எனக்கு சிசேரியன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. சோ எந்தெந்த சிச்சுவேஷன்ல பண்ணுவாங்க, நம்ம நார்மல் டெலிவரி ட்ரை பண்றோம், அப்ப 2 விஷயம் நம்மளுக்கு கோஆபரேட் பண்ணணும். ஒண்ணு, கர்ப்பப்பை வாய் ஓபன் ஆகணும், நல்லா ஓபன் ஆகி அழகா அந்த குழந்தைய ரிசீவ் பண்ணணும். குழந்தையும் தலை வந்து அந்த கர்ப்பப்பைக்குள்ள ஃபிட் ஆகி வெளியில வரும். சோ இடுப்பெலும்புக்குள்ள ஃபிட் ஆகி வெளியில வரும். இது வந்து ஒரு ஃபிட். அந்த ஃபிட்டிங் மெக்கானிசம்க்கு எது பெஸ்ட் டெஸ்ட், முன்னாடியே அதை கண்டுபிடிச்ச முடியுமா, ஸ்கேனோ எக்ஸ்ரேயோ எம்ஆர்ஐயோ பண்ணி இந்த இடுப்பெலும்புக்குள்ள இந்த தலை உள்ள போகுமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எந்த டெஸ்டும் கிடையாது. என்ன இதுக்கான ஒரே வழி டெலிவரி தான். டெலிவரி ஆகுறப்ப அந்த தலை உள்ள வந்துருச்சுன்னா அந்த வழி நல்லா இருக்கு, தலை வெளியில வரலையா அந்த வழி வந்து கம்மியா இருக்கு அப்படின்றதுதான். ஒரு சின்ன ஒரு எக்ஸாமினேஷன்லயே நாங்க ஒரு தடவை முன்னாடியே ஒரு தடவை டெலிவரி ஆகிறதுக்கு, நீங்க அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை கை வச்சு பாத்துருவாங்க. கீழ் வழியா பெல்விக் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். அதுல என்ன பாக்குறோம், கர்ப்பப்பை வாய் எப்படி இருக்கு, இடுப்பெலும்பு ரொம்ப சின்னதா இருக்கு, ரொம்ப இழுக்கி போயிருக்குன்னா அதை முன்னாடியே கண்டுபிடிக்க முடியும். ஆனா இந்த பேபிக்கு இந்த இடுப்பெலும்பு கரெக்டா இருக்கான்றதுக்கு பெஸ்ட் டெஸ்ட் நார்மல் டெலிவரி. அதனாலதான் ஃபர்ஸ்ட் டைம் நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா we are very happy. செகண்ட் டைம் நல்லபடியா பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். சோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம்க்கு மட்டும் கொஞ்சம் நல்லா கோஆபரேட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு செகண்ட் டெலிவரி ஆகுறவங்க எக்ஸசைஸே பண்ணாம ரொம்ப குண்டாயிட்டாலும் இட் பிகம்ஸ் a ப்ராப்ளம். சோ நல்ல எக்ஸசைஸ் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பேபியா இருந்தாலும் சரி, செகண்ட் பேபியா இருந்தாலும் சரி. பேபியோட வெயிட் வந்து 3.2 kg வரைக்கும் இருக்கும் போது ஈஸியா நார்மல் டெலிவரி ஆகும். இதே பேபி வந்து 3.5, 3.6, 3.8 வரைக்கும் கூட நார்மல் டெலிவரி ஆயிருக்கு. செகண்ட் பேபி ஒரு தடவை 4.3 கூட நார்மல் டெலிவரி ஆச்சு. ஆனா அதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கிறது கிடையாது. 3.2 வரைக்கும் ஈஸியா நார்மல் டெலிவரி ஆகும். ரொம்ப வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நார்மல் டெலிவரி ஆகிறது கஷ்டம். இந்த ஆக்சிடோசின் மருந்தை பத்தியும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்ன மருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பிட்டோசின்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பையில வலி வர்றதுக்காக இது யூஸ் பண்றோம். இது என்ன பண்ணுவோம், சில பேருக்கு நல்ல வலி வந்துட்டே இருக்கும், திடீர்னு வலி கம்மியாயிடும். அப்ப குழந்தை கீழே இறங்காம கஷ்டப்பட்டுட்டே இருக்கும். அப்ப அந்த குழந்தை ரொம்ப நேரம் அந்த ஸ்ட்ரெஸ்லயே இருந்துச்சுன்னு சொன்னா குழந்தைக்கு மூச்சு விடுறதுல கஷ்டம் வரும். அதனால அந்த இயற்கையா வர வலிய கொஞ்சம் ஆக்மெண்ட் பண்றதுக்காக ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் லேபர் அப்படின்னு உலகம் ஃபுல்லா ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்னது, சுகப்பிரசவம் தான் ட்ரை பண்றோம். ஆனா அந்த சுகப்பிரசவமே ரொம்ப ஸ்லோவா ஆகுறதுனால நிறைய குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு 3 சென்டிமீட்டர் விரிஞ்சிருச்சா அப்போ பனிக்குடத்துல மெம்பரன்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்கலாம், தண்ணி எப்படி இருக்குன்னு பாக்கலாம். பனிக்குடத்துல மெம்பரன்ஸ் ரப்சர் ஆகி ஒரு 2 ஹவர்ஸ்ல நல்லா
4 to 5 சென்டிமீட்டர்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்னும் தேவையில்லை, ஆக்சிடோசின் தேவையில்லை. இல்ல வலி கம்மியா தான் வருதுன்னு சொன்னா இத மானிட்டர் பண்ணி கொடுப்போம். இது கொடுக்கும் போது இதுவும் ஐவி லைன்ல ட்ரிப்ஸ் வழியா தான் போகும். நல்ல பெயின் வந்து அழகா டெலிவரி ஆகும். டெலிவரி நார்மலா ஆனதுக்கு அப்புறம் இந்த மருந்து கொடுத்தாதான் கர்ப்பப்பை நல்லா சுருங்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம கர்ப்பப்பை வந்து எவ்வளவு பெருசா இருக்கு, நீங்களே தான் எல்லாரும் பிரெக்னெண்டா இருக்கீங்க. சோ நீங்களே நினைச்சு பாருங்க, ஒரு பெரிய வாட்டர்மெலன் மாதிரி இருக்க கர்ப்பப்பை நாங்க டெலிவரி ஆயிட்டு குழந்தைய எடுத்து இப்படி குடுக்கறதுக்குள்ளார பாத்தீங்கன்னா ஒரு பப்பாளி பழம் சைஸ்க்கு சுருங்கிடும். எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் மெக்கானிசம். எந்த ஒரு டிஷ்யூஸாவது இவ்வளவு சீக்கிரம் சுருங்க முடியுமான்னு பாருங்க. இதுதான் நம்மளுக்கு இயற்கை படைச்சுக்கிறதுக்கு இந்த கர்ப்பப்பை. சோ இந்த கருப்பை வந்து இவ்வளவு பெருசா இருக்கிறது, டக்குன்னு இந்த சுருங்கறதுக்கு இந்த ஆக்சிடோசின் தான் நம்ம மூளையில இருந்தும் செக்ரேட் ஆகுது. இது இல்லாம நம்ம கொடுக்குற ஆக்சிடோசின்னால நல்ல கர்ப்பப்பை சுருங்கும். சோ இடையில வந்து இந்த ஆக்சிடோசின் கொஞ்ச நாளைக்கு பேன் பண்ணியிருந்தாங்க. அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது எங்களுக்கு டெலிவரி பாக்குறதுக்கு. நிறைய பேருக்கு ப்ளீடிங் ஜாஸ்தியாகி அனிமிக் ஆயிட்டு இருந்தாங்க. சோ இந்த ஆக்சிடோசின் இஸ் a வெரி குட் ட்ரக். சோ இது போடுறது நல்லதுதான். எக்ஸசைசஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நாங்க சொன்ன மாதிரி நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த ட்ரிப்ஸ் போட்டாலும் சரி, பனிக்குடம் உடைஞ்சாலும் சரி, நீங்க லேபர் ரூம்லயோ இல்ல உங்களோட ரூம்லயோ தான் இருப்பீங்க. நல்ல பெயின் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களை லேபர் ரூம் ஷிஃப்ட் பண்ணணும். லேபர் ரூமே உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி ரூம் தான் இருக்கும். இட் இஸ் குவைட் ஸ்பேஷியஸ் இன் ஆல் த ஹாஸ்பிட்டல்ஸ். நீங்க நல்லா நடக்கலாம், உட்காந்துக்கலாம், படுத்தே தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டெலிவரி வந்த உடனே போய் பெட்ல படுத்துக்க வேண்டாம். நல்லா உட்காந்துட்டு நடந்துட்டு சிட்அப்ஸ் பண்ணிட்டு நீங்க பிரெக்னன்சிக்கு எவ்வளவு நாளா பிளான் பண்ணி ஒரு எக்ஸசைசஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க இல்லையா, அத பண்ணுங்க. நல்ல வலி வரும்போது உங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியலையா, அப்ப நல்ல டீப் பிரீத்திங் எடுத்துக்கோங்க. வலி முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி சிப்ஸ் குடிச்சுக்கிட்டு, ஜூஸோ இளநீரோ குடிச்சுக்கிட்டு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. நல்ல எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா டெலிவரி ப்ராசஸ் ஃபாஸ்ட் ஆகும். சோ நீங்க மானிட்டரிங்ல தான் இருக்க போறீங்க. ஒவ்வொரு பேஷண்ட்டையும் ஹார்ட் பீட்டை செக் பண்ணிட்டே இருக்க போறோம் பேபிக்கு. அதனால பயப்படாம ஹாஸ்பிட்டல் வந்துட்டீங்கன்னா ஒரு பயமும் இல்லாம உங்களோட குழந்தைய எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க நிம்மதியா எக்ஸசைஸ் பண்ணி நல்லபடியா டெலிவரி ஆகுங்க. அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ். இது வந்து ரொம்ப குரூஷியலான ஸ்டேஜ். இதுல உங்க ஹஸ்பண்ட் உங்க ஹெட் எண்ட்ல உங்களை புடிச்சிட்டு உங்க கூட சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு நாங்க எல்லா ஹஸ்பண்டையும் மோட்டிவேட் பண்ணுவோம். அன்லெஸ் ஹஸ்பண்ட் பயந்தால் ஒழிய அம்மா யாராவது கூட இருக்க சொல்றோம், இல்லைன்னா ஹஸ்பண்ட் தான் கூட இருக்கணும். உங்க கூட வந்து நீங்க இந்த ஸ்டேஜ்ல பயப்படவே தேவையில்லை. ஒரு மெட்டர்னிட்டி நர்ஸ் இருக்க போறாங்க, டாக்டர்ஸ் நாங்க இருக்க போறோம், எங்களோட அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ் இருப்பாங்க, பீடியாட்ரிஷியன் இருப்பாங்க. சோ உங்களுக்கு மோட்டிவேட் பண்றதுக்குன்னே ஒரு பெரிய டீம் உங்களுக்காக இருக்கு. புஷ் புஷ் புஷ்ன்னு எல்லாரும் கத்தும் போது நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். இதெல்லாம் உங்களுக்காக கொடுக்குற, உங்க பிரெயினுக்கு கொடுக்குற ஒரு மோட்டிவேஷன் தான். சோ பெயின் வரப்ப நல்லா உங்களோட அப்டமன், நம்ம பெயின் அப்போ தானாவே கர்ப்பப்பைக்கு ஒரு பெயின் வருது. ஆக்சிடோசின் நம்ம மூளையில இருந்து செக்ரேட் ஆகுது. அதை வச்சு கர்ப்பப்பை வெளியில தள்ள பாக்குது. கூட நம்ம என்ன பண்ணணும், உங்களோட மசில்ஸ் இருக்கு இல்லையா, அப்டோமினல் மசில்ஸ் வச்சு கொஞ்சம் பிரஸ் பண்ணும்போது இன்னும் ஒரு ப்ரெஷர் வரும். அதுக்காக தான் புஷ் பண்ணுங்கன்னு சொல்றோம். சோ பெயின் வரப்ப அழகா படுத்துக்கிட்டு அவங்க சொல்ற மாதிரி புஷ் பண்ணலாம். சில பேர் எனக்கு உட்காந்துட்டே புஷ் பண்ணணும்னா அட்வொகேட் தட் ஆல்சோ. நீங்க உட்காந்துட்டே புஷ் பண்ணலாம். இல்ல நமாஸ் பண்ற மாதிரி அந்த பொசிஷன்ல நீ அண்ட் ஹேண்ட் பொசிஷன்ல இருந்துட்டு கூட அப்படி கூட புஷ் பண்ணணும்னா புஷ் பண்ணலாம். விச் எவர் பொசிஷன் இஸ் கம்ஃபர்டபிள் ஃபார் யூ, நம்ம அந்த பொசிஷன்ல புஷ் பண்ண சொல்றோம். செகண்ட் ஸ்டேஜ்னா என்ன, கர்ப்பப்பை வாய் 10 சென்டிமீட்டர் விரிஞ்சிடுச்சு. சோ நல்ல 10 சென்டிமீட்டர். சோ ஹெட் தலங்கி கீழே வர வேண்டியதான். இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆறவங்களுக்கு 2 hours வரைக்கும் வெயிட் பண்ணலாம். செகண்ட் டெலிவரி ஆறவங்களுக்கு 1 hour வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு மேல வெயிட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு. இது எதுக்காகன்னா, குழந்தை வந்து அந்த இடுப்பெலும்புக்குள்ள இறங்கிடுச்சு, அந்த இடுப்பெலும்புக்கு நடுவுல மாட்டிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் அதால மூச்சு விடாம இருக்க முடியாது. அந்த பிரஷர் ரொம்ப நேரம் கஷ்டப்பட முடியாது. அதனால 1 hour ஆர் மேக்ஸிமம் 2 hours டெலிவரி பண்ணி ஆகணும். சோ இதுல வந்து வெளியில வரப்ப நம்மளோட பிறப்புறுப்பும் மோஷன் போற வழிக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு 1 சென்டிமீட்டர் இல்ல மேக்ஸிமம் 2 சென்டிமீட்டர் தான் கேப் இருக்கும். அந்த இடத்துல நடுவுல கிழிஞ்சிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். மோஷன் போறதுக்கு சில பேருக்கு இன்கான்டினன்ஸ், அந்த காலத்துல எல்லாம் வந்து வீட்லயே பிரசவம் ஆகும் இல்லையா நிறைய பேருக்கு. அப்ப பிரசவம் ஆனவங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, எங்க பாட்டி, எங்களுக்கு தெரிஞ்ச என்னோட ஆண்டி எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, எனக்கு மோஷன் கண்ட்ரோல் இல்ல, எனக்கு யூரின் கண்ட்ரோல் இல்ல, சிரிச்சா யூரின் வந்துருது, நான் மோஷன் போகணும் நினைக்கிறதுக்குள்ள மோஷன் வந்துருது. இதெல்லாம் எப்பன்னா அந்த இடத்துல கரெக்டா அந்த தையல் போடணும். அந்த பிறப்புறுப்புக்கும் மோஷன் போற இடத்துக்கும் நடுவுல இருக்க அந்த ஏரியா வந்து கிழிஞ்சிடுச்சு. எபிசியோடமி சைட்ல நம்மளே கட் பண்ணும்போது சைட்ல கட் பண்ணுவோம், சின்னதா ஒரு கீறல் பண்ணுவோம் சைட்ல, அதுக்கு பேரு தான் எபிசியோடமி. அது சைட்ல தான் பண்ணணும். அது நேரா கிழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர் இல்லாம நீங்களே வீட்டுல டெலிவரி ஆகும்போது நேரா கிழிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், அப்புறம் நம்மளால மோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியல, யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற மாதிரி சென்சேஷன்ல வரும். அதனால எபிசியோடமினா என்ன பயந்துட வேண்டாம். என்ன டாக்டர் பண்றீங்க, கட் பண்றீங்களா கீழே, அங்க மறக்கிற ஊசி போட்டுடும். நல்லா இப்போ பல்லு வலிக்குன்னா மறக்கிற ஊசி போடுறாங்களே, அந்த மாதிரி அங்க ஒரு மறக்கிற ஊசி போட்டு சின்னதா ஒரு 2 to 3 சென்டிமீட்டர்ஸ்க்கு கட் பண்ணுவோம்.
அப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு மோஷன் போற ஏரியாவோ இல்ல யூரின் போற ஏரியாவோ டிஸ்டர்ப் ஆகாது. வெறுமா பேபி அழகா டெலிவரி ஆயிடும். இதுக்கு பேரு தான் எபிசியோட்டமி. சோ நீங்க நல்லா புஷ் பண்ணி நல்லா அழகா டெலிவரி பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம அழகா பேபி வரும். சோ இந்த ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து எக்ஸசைஸ் பண்றதோட பர்பஸ் என்னன்னா, சில பேருக்கு நாங்க வர பேபிய அழகா டெலிவரி பண்றது மட்டும்தான் ஒரு டாக்டரோட வேலையா இருக்கும். ஆனா சில பேருக்கு இல்ல, ஹோல் டீமே ஒரு ஸ்வெட் ஆகி வேர்த்து கொட்டி அம்மா முடியல அப்படின்ற அளவுக்கு ஆயிடும். அது எப்ப குழந்தை கொஞ்சம் பெருசா இருக்கு, கர்ப்பப்பை வாய் ரொம்ப டைட்டா இருக்கு, அப்ப அந்த பேபி வெளியில வரதுக்கு ஹார்ட் பீட் சில பேருக்கு கம்மியாகும், 90 80 அந்த மாதிரி கம்மியாயிடும். ஆனா தலை கீழே இருக்கு. சோ அப்ப அந்த சிச்சுவேஷன்ல நம்ம அம்மாவை புஷ் பண்ண சொல்றோம். அம்மா என்னால முடியல அப்படின்ட்டு படுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எங்களோட டீம் தான் ஸ்வெட் ஆகும். அப்பதான் நாங்க கொஞ்சம் வயிறு அழுத்துறது, இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரி அந்த மாதிரி ரோல்லாம் வரும். சோ நீங்க கூடிய அளவுக்கு உங்களோட எஃபர்ட்ஸை ஃபுல் ஃபிளெஜ்டா போட்டீங்கன்னா தான் இந்த டெலிவரி ப்ராசஸ் நல்லபடியா ஆகும். சோ தலை ஃபுல்லா கீழே வந்துருச்சு, ஹார்ட் பீட் கம்மி ஆகுது, அம்மா புஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த சிச்சுவேஷன்ல தான் நம்ம ஃபோர்செப்ஸ் டெலிவரியோ இல்ல வேக்யூம் டெலிவரியோ போடுறோம். இதுல ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கரண்டி மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு ஃபோர்செப்ஸ் டெலிவரி. இது என்ன பண்றோம், பேபி தானா வர மாட்டேங்குது, அதனால ஆயுதம் போட்டு நம்ம பேபியை எப்படி டெலிவரி பண்றோம். இது ஒரு வழி. இதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சது வேக்யூம். இது என்ன பண்றோம், நம்ம வேக்யூம் போட்டு குப்பைகள் எல்லாம் கிளீன் பண்றோம்ல வீட்டுல, ஒரு சக்ஷன் இல்லையா, அதே மாதிரி ஒரு கப் இருக்கு, அந்த குழந்தையோட தலை மேல போட்டு வேக்யூம் பிரஷர் வச்சு நம்ம பேபியை டெலிவரி பண்றோம். இந்த ரெண்டு மெத்தட்லயும் இது இயற்கை, எல்லாருக்கும் இது பண்ணிடலாமா ஈஸியா, அவங்க பிரஷர் இல்லாம நம்மளே எடுத்துடலாமா, முடியாது. இதுல சில ரிஸ்க் இருக்கு. பேபிக்கு தலையில போட்டு எடுக்கிறதுனால சின்னதா ஒரு காயமோ இல்ல ஒரு வீக்கமோ வரலாம் தலையில. அதே மாதிரி அம்மாக்கு இதை யூஸ் பண்றதுனால அம்மாக்கு கீழே வந்து கொஞ்சம் இன்ஜுரிஸ், கொஞ்சம் கிழிஞ்சு போறதுக்கான புண்ணுகள், காயங்கள் ஆறதுக்கான வழிகள் இருக்கு. அதனால இதை எல்லாருக்கும் பண்றது கிடையாது. ஆனா இதோட ரிஸ்கோட நம்மளுக்கு டெலிவரி ஆகுறதோட பெனிஃபிட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற சிச்சுவேஷன்ல உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு, ஏன்னா எனிவே ஹஸ்பண்ட் கூட தான் இருக்க போறாங்க, அவங்களும் எங்களோட ஹோல் டெலிவரி ப்ராசஸ்ல கூடவே டெசிஷன் மேக்கிங்ல எல்லாம் இன்வால்வ் ஆகிறதுனால உங்ககிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்டு இதை வந்து தேவைப்படும் போது பண்ணும். அப்ப இதை சிசேரியன் பண்ணாம எல்லாருக்கும் இதை போட்டு டெலிவரி பண்ணிடலாம் இல்லைன்னு கேட்டீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. தலை வந்து இந்த ஃபுல் டயமீட்டர் அந்த இடுப்பெலும்பை தாண்டி வந்தாதான் நம்ம இது போட முடியும். உள்ள இருக்க பேபிக்கு போட முடியாது. ஃபுல்லா டைலேட் ஆகி தலை வந்து கீழே வரைக்கும் வந்தாதான் இதை போட முடியும். சோ அப்ப இதை போட்டு நம்ம நல்லபடியா டெலிவரி பண்ணலாம். அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது, இதுல முக்கியமா என்னெல்லாம் ஆஸ் அ டாக்டர் உங்களுக்கு எதெல்லாம் நாங்க பண்ணுவோம், உங்களுக்கு தெரியாது இதெல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்றது. ஒண்ணு டிலேட் கார்ட் கிளாம்பிங். டெலிவரி ஆன உடனே டக் டக்குன்னு ஒரு கார்ட் கிளாம்பிங் பண்ணிடக்கூடாது. ஒரு நிமிஷமாவது வெயிட் பண்றோம். சில பேருக்கு கொஞ்சம் பொறுமையா, பேபி நல்லா அழுது, ஒரு பிரச்சனையும் இல்ல, மோஷன் எல்லாம் பாஸ் பண்ணல, வயிறு நல்லா அழுதுன்னு சொன்னா இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கூட வெயிட் பண்ணி அந்த தொப்புள் கூடயே கட் பண்ணலாம். இது ஏன் டிலேட் கார்ட் கிளாம்பிங் பண்ணணும் டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம குழந்தை நஞ்சு கொடியில இருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளட் வந்து குழந்தைக்கு வருது. அப்ப என்ன ஆகும், குழந்தைக்கு கொஞ்சம் அனிமியா வராது, கொஞ்சம் நிறைய சத்து வருது. அதனால ஒரு 2-3 நிமிஷம் போஸ்ட்போன் பண்ணி டிலேட் கார்ட் கிளாம்பிங் பண்றதுனால நம்மளுக்கு குழந்தைக்கு நிறைய ரத்தம் வரும். ஆனா இது 2-3 கண்டிஷன்ல மட்டும் பண்ண மாட்டோம். எதுலன்னா, ஒண்ணு குழந்தை மோஷன் பாஸ் பண்ணிடுச்சுன்னா நம்ம வெயிட்டே பண்ணணும், உடனே குழந்தைய எடுத்து குழந்தைங்க டாக்டர் கிட்ட கொடுத்துடணும். அப்பதான் அவங்க வாயில வந்து மோஷன், அந்த வாயில இருக்கிற அந்த மோஷன் வந்து நுரையீரலுக்கு போகாம அவங்க எடுத்துருவாங்க, சக்ஷன் போட்டு எடுத்துருவாங்க. இன்னொன்னு ப்ரீடம் டெலிவரி இல்ல RH நெகட்டிவ், நம்ம பிளட் குரூப் மாறி இருக்குன்னா அப்ப இதுக்கு வெயிட் பண்ண மாட்டோம், உடனே கிளாம்ப் பண்ணிடும். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மட்டும்தான் நம்ம வந்து டிலேட் கார்ட் கிளாம்பிங் பண்றது. சிசேரியன் டெலிவரியா இருக்கட்டும், நார்மல் டெலிவரி ஆகட்டும், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் டெலிவரி கார்டை நம்ம கட் பண்றோம். சோ ஹஸ்பண்ட் இருக்கும் போது குழந்தைய எடுத்து குழந்தைங்க டாக்டர் கிட்ட கொடுத்த பிறகு அந்த கார்ட்ல ஒரு கிளாம்ப் கூட எந்த ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் ஆசையா இருக்கோ அவங்க எல்லாம் போடுறதுக்கு நாங்க அலோவ் பண்றோம். ரெண்டாவது பிரெஸ்ட் ஃபீடிங். பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து எவ்வளவு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் அம்மாக்கும் நல்லது. எதனால நல்லது, பிரெஸ்ட் வந்து ஃபீட் பண்ணும்போது, குழந்தை ஃபீட் பண்ணும்போது ஆக்சிடோசின் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம கர்ப்பப்பை சுருங்கிறதுக்கான ஹார்மோன், அது மூளையில இருந்து இயற்கையாவே செக்ரீட் ஆகும். சோ பிரெஸ்ட் ஃபீடிங் குழந்தை பண்ண ஸ்டார்ட் ஆனா என்ன ஆகுது, குழந்தைக்கு மூளையில இருந்து ஆக்சிடோசின் செக்ரீட் ஆனதுனால கர்ப்பப்பை நல்லா சுருங்கும். சோ அந்த அம்மா வந்து நல்லபடியா கர்ப்பப்பை சுருங்கி ப்ளீடிங் ஹெவி ஆகாம இருக்கும். சோ பிரெஸ்ட் ஃபீடிங் அம்மாக்கும் நல்லது ஏர்லியா. ரெண்டாவது குழந்தைக்கு அந்த சீம் பால் இல்ல கொலஸ்ட்ரால்னு சொல்ற அந்த பால்ல தான் நிறைய இம்யூனிட்டி இருக்கு. சோ அந்த ஃபர்ஸ்ட் வர மில்க கொடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் அம்மா ரொம்ப டயர்டா இருந்தாங்கன்னா இட்ஸ் ஓகே, பட் அட்லீஸ்ட் 4 hours குள்ளாரையாவது ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வி மோட்டிவேட் யூ, லேபர் ரூம்லயே ஒரு தடவை பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுத்துட்டு தான் வார்டு கொண்டு போறது ரொம்பவே நல்லது. அடுத்தது
குழந்தைக்கு வந்து அம்மாவோட சூடு, அம்மாவோட ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால குழந்தைக்கும் ட்ரெஸ் போடாம அம்மாவும் மார்பு மேல சாஞ்சு உட்கார வச்சுக்கிட்டு பால் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இதுக்கு பேர் தான் கங்காரு மதர் கேர். சோ நீங்க டவல் போட்டு கவர் பண்ணிட்டு பால் கொடுக்கும்போது உங்க உடம்போட சேர்த்து அணைச்சு குழந்தையும் வச்சுக்கிட்டு பால் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. டெலிவரி ஆன மட்டும் கிடையாது, எனி டைம் நீங்க வீட்டுக்கு போய் தனியா ஒரு ரூம்ல குழந்தை கூட பேசிக்கிட்டே குழந்தையோட பால் குடிக்கிறத பாத்துக்கிட்டே பால் குடிக்கிறது நல்லது. ஒரு டிவி பாத்துக்கிட்டோ, மொபைல் போன் பாத்துக்கிட்டோ, கேஜெட் பாத்துக்கிட்டோ பால் கொடுக்கறது வந்து அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. குழந்தைக்கு நீங்க பால் கொடுக்குறீங்க, உங்களோட ஒரு ஏஞ்சல் பிரின்ஸ் ஆர் பிரின்சஸ் இஸ் தேர் வித் யூ. சோ நீங்க அவங்க கூட பேசிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு அவங்க கூட ஷேர் பண்ணி அந்த உமன்ஸை ஷேர் பண்ணி பிரஸ்ட் ஃபீடிங் பண்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஆனா அதுல ஒண்ணுதான், குடிஞ்சு பிரஸ்ட் ஃபீடிங் பால் குடிக்குதா இல்லையான்னு பாத்துக்கிட்டே பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பண்ணீங்கன்னா ஷோல்டர் பெயின் வந்துடும். சோ யூ கேன் பி சிட்டிங் ரைட். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை லாட்ச் பண்ணிடுச்சு, அதுக்கு மேல குழந்தை பால் குடிக்குதான்னு பாத்துட்டே இருக்கக்கூடாது. அடுத்தது நம்மளோட தேர்ட் ஸ்டேஜ். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சிட்டோம், செகண்ட் ஸ்டேஜ் முடிச்சிட்டோம், தேர்ட் ஸ்டேஜ் வந்துட்டோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். டெலிவரி ஆன உடனே எல்லாருமே ஹாப்பி, அம்மா ஹாப்பி, அவங்களோட கூட இருக்கிற ஹஸ்பண்ட், அம்மா, அவங்களோட அம்மா அப்பா எல்லாருமே சந்தோஷம். டெலிவரி டீம், பீடியாட்ரிஷியன் டீம் இஸ் ஹாப்பி. பட் எங்களோட டெலிவரி டீம் இருக்குல்ல, மெட்டர்னிட்டி டீம் ஸ்டில் டென்ஸ்ட். ஏன்னா சில பேருக்கு நஞ்சு கொடி பிரிஞ்சு வராது, சில பேருக்கு நஞ்சு கொடி பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஹெவியா ப்ளீடிங் ஆகும். சோ இப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன, அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் ஹைட்ரேஷன் பண்ணிட்டு அமைதியா இருக்கிறது தான். சோ நாங்க மோஸ்ட்லி இந்த டைம்ல உங்களுக்கு மருந்துகள் 2-3 மருந்து கொடுப்போம். ஆக்சிடோசின், மெத்தர்ஜின், இந்த மாதிரி மருந்து எல்லாம் கொடுக்குறோம். இது எதுக்காகனா கர்ப்பப்பை சுருங்குறது. நான் சொன்னேன் இல்லையா, வாட்டர்மெலன் சைஸ்ல இருந்து பப்பாயாவா சுருங்கணும்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு சுருங்குறதுக்கு சில டைம் ஆகாது, தானே ஆகாது. அப்ப நம்மளே அதை ஆக்மெண்ட் பண்ணணும். இதுதான் மேஜர் ரீசன் ஃபார் மெட்டர்னல் மார்டாலிட்டி. ஒரு அம்மா டெலிவரி ப்ராசஸ்ல உயிரே போகிற அளவுக்கு பிரச்சனை ஆகிறது இந்த விஷயத்துலதான். சோ குழந்தை டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் நஞ்சு கொடி பிரிஞ்சு வராததுனாலையும், நஞ்சு கொடி பிரிஞ்சதுக்கு அப்புறம் கர்ப்பப்பை சுருங்காததுனாலையும், கர்ப்பப்பை சுருங்கி அந்த நஞ்சோட பார்ட்டிகல்ஸ் ஏதாவது அவங்க ரத்தத்துல கலக்கிறதுனாலதான் மேஜர் ப்ராப்ளம்ஸ் வருது. அதனால இந்த ஸ்டேஜ்ல டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஜஸ்ட் கோஆபரேட் பண்ணுங்க. இட் இஸ் ஒன்லி 5-10 மினிட்ஸ், half an hour மேக்ஸிமம் தேர்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு போயிடும். சோ அந்த டைம்ல பிளாசண்டா ஃபுல்லா டெலிவரி ஆன, நஞ்சு கொடி ஃபுல்லா டெலிவரி ஆன உடனே எபிசியோட்டமியா தையல் போடுவோம். எபிசியோட்டமியா நான் சொன்ன மாதிரி என்ன சொன்னேன், கிளீன் கட், ஒரு கிளீன் wound கிரியேட்டட் பை த டாக்டர். சோ அந்த கட்டை நம்ம சூச்சர் பண்ணிடுவோம். இது எதை வச்சு சூச்சர் பண்ணுவோம், வைக்ரல் ராபிட், கேட் கட், இந்த மாதிரி சூச்சர்ஸ் வச்சு பண்றோம். இது எல்லாமே தானாவே விழுந்துரும். நீங்க திருப்பி ஒரு தையல் பிரிக்கிறதுக்காகவோ சூச்சரிங்காகவோ சூச்சர் ரிமூவலுக்காகவோ தையல் பிரிக்கிறதுக்காக வர வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த ப்ராசஸ் அப்பதான் நம்ம சென்ஸ்ட்ரல் ஸ்டோரேஜ் பண்றோம். டெலிவரி ஆன உடனே கார்ட் கிளாம்ப் பண்ணிடுறோம் இல்லையா, கார்ட் கிளாம்ப் பண்ண உடனே நம்ம அந்த தொப்புள் கொடி ரத்தத்தை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்றோம். சென்ஸ்ட்ரல் ஸ்டோரேஜ் இருக்குன்னு சொன்னா அப்பயே ஒரு கிட் வச்சிருப்போம் லேபர் ரூம்ல, நம்ம வந்து அந்த கிட்ட வச்சு நம்ம பிளட்டை ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே அந்த பிளாசண்டாவோட அந்த கார்டையும் எடுத்து கொடுப்போம், அதுல இருந்தும் அவங்க கொஞ்சம் செல்ஸ் எடுத்து ஸ்டோர் பண்ணிப்பாங்க. அப்ப அம்மாவோட பிளட்டையும் எடுத்துப்பாங்க. நம்ம சென்ஸ்ட்ரல் ஸ்டோரேஜ் பண்ணாதவங்களுக்கு கார்ட் பிளட் கொஞ்சம் எடுத்துட்டு பேபியோட பிளட் குரூப் டயக்னோஸ் பண்றதுக்கு அந்த பிளட்டே யூஸ் பண்ணிப்போம். பேபியை திருப்பியும் பிரிக் பண்ண தேவையில்லை. சோ இப்ப டெலிவரி ஆயிடுச்சு. சோ அடுத்த 1 hour or 2 hours ஃபோர்த் ஸ்டேஜ். அதை பத்தி அது நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை, அது மோஸ்ட்லி சிஸ்டர்ஸும் டாக்டர்ஸ் நாங்களும் பார்த்துக்க வேண்டிய விஷயம். சோ டெலிவரி ஆன உடனே 4 hours கட்டாயம் யூரின் பாஸ் பண்ணிடணும். அதை நாங்க ஒரு தடவை பார்த்துப்போம். டெலிவரி பெயின்லயே மயங்கி தூங்கிட்டீங்கன்னா, ரொம்ப பிளாடர் ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுவே ஒரு வலியா இருக்கும். அது கர்ப்பப்பை சுருங்குறத தவிர்க்கும். அதனால டெலிவரி ஆன உடனே 4 hours யூரின் பாஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு half an hour ஒன்ஸ் உங்களோட பல்ஸ், பிபி, ப்ளீடிங் ஆகுதா இல்லையான்னு வயிறு அழுத்தி செக் பண்ணுவாங்க. நிறைய பேர் எனக்கு நெக்ஸ்ட் டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எங்க டியூட்டி டாக்டர் வயிறு அழுத்தி அழுத்தி பாக்குறாங்க டாக்டர் திருப்பி திருப்பி வந்துன்னு. சோ அது சும்மா அழுத்தல, கர்ப்பப்பை சுருங்கி இருக்கா, கர்ப்பப்பை சுருங்காம திருப்பியும் லூஸ் ஆயிடுச்சா, டைட்டா இருக்கணும். அந்த கிரிக்கெட் பால் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. கிரிக்கெட் பாலை தொட்டா எந்த அளவுக்கு ஹார்டா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். அது இல்லாம சாஃப்டா ஒரு கேக்க தொடுற மாதிரி சாஃப்டா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், கர்ப்பப்பை சுருங்கலன்னு அர்த்தம். இப்ப ப்ளீடிங் கீழே ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கா, அதெல்லாம் பாக்குறதுக்காக தான் வயிறு அழுத்தி பார்ப்போம். அடுத்தது பிரெஸ்ட் ஃபீடிங். சோ ஃபோர்த் ஸ்டேஜ் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 டாபிக்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். பிரெஸ்ட் ஃபீடிங், ப்ராப்பர் பொசிஷன் ஆஃப் மதர் அண்ட் பேபி ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அம்மா சாஞ்சு ஒரு சேர்லயோ இல்ல ஒரு வால்லயோ சாஞ்சு உட்காந்துக்கணும். குனிஞ்சு இப்படி உட்காந்துட்டு ஃபீடிங் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, பெண்ட் பண்ணி ஃபீடிங் கொடுத்தீங்கன்னா கட்டாயம் பேக் பெயின் வரும். சுகப்பிரசவம் ஆச்சுன்னா, அப்ப சுகப்பிரசவம் தான் ஆச்சு டாக்டர், இருந்தாலும் எனக்கு முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ நிறைய பேர் சிசேரியன் ஆச்சுன்னா என்ன நினைப்பாங்க, சிசேரியன்ல அந்த முதுகுல ஒரு ஊசி போடுறதுனாலயும் சிசேரியன் பண்றதுனாலயும் நான் எனக்கு முதுகு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேர் நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கும் முதுகு வலி இருக்கு.
சோ இதுல இருந்து என்ன தெரியுது, நீங்க வெயிட்ட கரெக்டா மெயின்டைன் பண்ணி எக்ஸசைஸ் கரெக்டா பண்ணிட்டு ஒழுங்கான பொசிஷன்ல உட்காந்து பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணீங்கன்னா பேக் பெயின் வராது. சோ ரொம்ப நேரம் உட்காந்து பிரஸ்ட் ஃபீடிங் பண்ண முடியல, எனக்கு ஏற்கனவே பேக் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னா படுத்துட்டு பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணலாம். ஆனா படுத்துட்டு பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணீங்கன்னா தூங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் குழந்தையோட ஹெட் வந்து கட்டாயம் பாடியோட தூக்கி இருக்கணும். சோ நீங்க மடியில வச்சுட்டு ஃபீடிங் பண்ணணும், தலை கொஞ்சம் மேல இருக்கணும், பாடி கொஞ்சம் கீழே இருக்கணும். இதுதான் நம்ம முக்கியமா மெயின்டைன் பண்றோம். அதேதான் இப்போ படுத்துட்டு ஃபீடிங் பண்ணாலும் குழந்தைக்கு ஒரு பில்லோவோ ஃபீடிங் பில்லோவோ இல்ல உங்க கை மேலேயோ படுக்க வச்சு தலை கொஞ்சம் தூக்கி இருக்கணும். தலைய கீழே விட்டு ஃபீடிங் பண்ணக்கூடாது. படுத்துட்டு ஃபீடிங் பண்ணுவோம். அப்படி இருந்தா என்ன ஆகும், குழந்தையோட மில்க் வந்து ஆஸ்பிரேட் ஆகி காதுல இன்ஃபெக்ஷன் அடிக்கடி குழந்தைக்கு வந்துடும். அதனால உட்காந்துட்டு ஃபீட் பண்றது ரொம்பவே பெட்டர். இல்ல வலிக்குது எனக்கு பேக் பெயின் ரொம்ப இருக்குன்னு சொன்னா படுத்துட்டு ஃபீடிங் பண்ணா குழந்தையோட தலை அதோட பாடியோட கொஞ்சம் தூக்கி இருக்கணும். இது முக்கியமான விஷயம் மதர் அண்ட் பேபியோட பொசிஷனுக்கு. சோ இதுல நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே குனிஞ்சு குனிஞ்சு பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுதா குழந்தைன்னு குனிஞ்சு குனிஞ்சு பார்க்க கூடாது. அதை தொடர்ந்து நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கட்டாயம் ஷோல்டர் பெயின் வந்துடும். கரெக்ட் லாச்சிங். சோ இந்த பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த நிப்பில சுத்தி கருப்பா இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு ஏரியோலா. சோ அந்த ஏரியோலா வந்து குழந்தையோட வாய்க்குள்ளார போயிடணும். ஏன் அப்படி போகணும், நிப்பிள்ல வெறும் வர வழி டக்ட் அது மட்டும் தான் இருக்குது. அந்த மில்க் ஸ்டோர் ஆயிருக்க இடம் ஏரியோலா. ஏரியோலாவை பிரஸ் பண்ணாதான் மில்க் வெளியில வரும். நீங்க வெறும் நிப்பில மட்டும் குழந்தை பிடிச்சி சக் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா புண்ணு தான் வரும். கிராக் நிப்பிள்ஸ் டெலிவரி ஆனவுடனே எல்லாருக்கும் அந்த கிராக் நிப்பிள்ஸ் வருது, நிப்பிள்ஸ் வந்து எனக்கு வலிக்குது, புண்ணாயிடுது, இது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கு மெயின் ரீசன் வந்து ராங் லாச்சிங். சோ குழந்தையோட வாய் குட்டியா இருக்கும். இது பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி. இதுதான் அம்மாவோட ஏரியோல பெருசா இருக்கும், குழந்தையோட வாய் குட்டியா இருக்கும். அது வாய்க்குள்ள வைக்கவே மாட்டேங்குது டாக்டர். ஸ்பூன்ல பாலாடையில கொடுத்தாதான் ஹாப்பியா குடிக்குது. எந்த குழந்தையும் ஆசையோட ஸ்கூலுக்கு போகாது. நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஒரு 5 நாள் ஸ்கூலுக்கு கம்பல் பண்ணி போய் விடணும். அதே மாதிரிதான் லாச்சிங் வந்து எந்த குழந்தையும் அழகா வாய வச்சு குடிக்காது. முக்கியமா பொன் குழந்தைங்க கூட கொஞ்சம் குடிச்சிடும், பையன் குழந்தைங்க கொஞ்சம் மோசமா நாட்டியாவே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், நீங்க தான் 2 விரல் விட்டு அந்த நிப்பிள் ஏரியோல ஃபுல்லா வாய்க்குள்ள போற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் குழந்தைய சக் பண்ண வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா. ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே யாருமே பெஸ்ட் பெர்ஃபார்மர் கிடையாது. எப்படி ஒரு குழந்தை வந்து புதுசா பிறக்குதோ அதே மாதிரி நீங்களும் ஒரு அம்மாவா புதுசா பிறந்திருக்கீங்க. சோ யூ ஆர் த நியூ மாம். அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால யாரும் உங்களை திட்டவோ நீங்களே டிப்ரெஸ் ஆகவோ தேவையில்லை. சோ அவங்க நல்ல என் ஃப்ரெண்டு ஃபீட் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் டேல இருந்தே சூப்பரா ஃபீட் பண்ணாங்களா டாக்டர், எனக்கு மட்டும் ஃபீடிங்கே வரல அப்படின்னு கம்பேரிசன் பண்ணாதீங்க. யூ ஆர் அ நியூ மாம். எப்படி உங்க குழந்தை பிறந்திருக்கோ அது மாதிரி நீங்களும் ஒரு அம்மாவா பிறந்திருக்கீங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா யூ கேன் இம்ப்ரூவ் ஆன் யுவர் ஸ்கில்ஸ் ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங். சோ வி ஆர் தேர். லாக்டேஷனல் கவுன்சிலர் உங்ககிட்ட வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க எப்படி ஃபீடிங் பண்ணணும்னு. சோ அதை வந்து நீங்க ப்ரீ லாக்டேஷன் பிஃபோர் டெலிவரியே ஒரு தடவை அட்டென்ட் பண்ணிக்கலாம், ஆஃப்டர் டெலிவரியும் ஒரு தடவை கேட்டுக்கலாம். சோ ரவுண்ட்ஸ்க்கு அந்த சிஸ்டர் வந்து உங்களுக்கு கூடவே உட்காந்து எப்படி ஃபீடிங் பண்ணணும்னு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்பிக்கை. ஃபீடிங்க்கும் ஹார்மோன் எங்க இருந்து வருது, பிரெயின்ல இருந்து தான் வருது. ப்ரோலாக்டின், ஆக்சிடோசின். ப்ரோலாக்டின் வந்து மில்க் செக்ரீஷனுக்கு, மில்க் இஜெக்ஷன் வெளியில வரதுக்கு ஆக்சிடோசின். அந்த ஆக்சிடோசின் எப்படி ஆக்சிடோசின் வந்து யூட்ரஸ்க்கும் தேவையோ அதே மாதிரி மில்க் செக்ரீஷனுக்கும் தேவை. சோ மூளை வந்து ஃப்ரீயா இருந்தாதான் இது 2 ஹார்மோன்ஸ் வரும். நீங்க கான்பிடென்ட்டா இல்ல, என் பிரஸ்ட் சைஸ் குட்டியா இருக்கு டாக்டர் அதனால ஃபீடிங் வராது, எனக்கு 45 வயசு ஆயிடுச்சு அதனால ஃபீடிங் வராது, எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு, எனக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, இதனால எனக்கு ஃபீடிங் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணவே தேவையில்லை. எந்த வயசா இருந்தாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் சைஸ் எந்த பிரஸ்டா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் நீங்க கான்பிடென்ட்டா இருந்தீங்கன்னா, நல்ல மனசு ரிலாக்ஸ்டா இருந்துச்சுன்னா பிரஸ்ட் மில்க் செக்ரீட் ஆகும். மூளையில அந்த ஹார்மோன் செக்ரீட் ஆச்சுன்னா வரும். அதை எப்படி நம்மளே மோட்டிவேட் பண்ணி வர வைக்கிறது, அடிக்கடி ஃபீடிங் பண்ணணும். 2 hours ஒன்ஸ் ஃபீடிங் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஃபீடிங் வரும். குழந்தை ரொம்ப அழுது டாக்டர் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ஃபர்ஸ்ட் உங்க பிரஸ்ட் மில்க் கொடுங்க. அது பத்தல அப்படின்னு சொன்னா ஆர்டிபிஷியல் அந்த மில்க் கொஞ்சம் கொடுத்துக்கலாம். சிமிலாக், என்ஃபாமில் அந்த மாதிரி ஒரு 2-3 டீஸ்பூன் கொடுத்துக்கலாம். அது 1 or 2 days அலவுட். பட் அதுக்கப்புறம் உங்களோட மில்க் தான் கொடுக்கணும். அதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா 2-3 days டைம்ல கத்துக்கலாம். ஒரே நாள்ல குழந்தை அழுதுகிட்டு டென்ஷன் ஆயிட்டு நீங்க டிப்ரெஸ் ஆக வேண்டாம். சோ இதுக்கு இன்னொரு மெத்தட் ஃபீடிங் பில்லோ. ஃபீடிங் பில்லோன்றது ஒரு யூ ஷேப்டா இருக்கும். அதை உங்களோட ஹிப்பை சுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா குழந்தைய அது மேல படுக்க வச்சு ஃபீடிங் பண்ணலாம். அந்த ஃபீடிங் பில்லோ மேல ஒரு ரப்பர் ஷீட் போட்டுக்கிட்டீங்கன்னா யூரின் குழந்தை போனா கூட உங்களுக்கு அதை பத்தி பயப்பட வேண்டாம். ஃபீடிங் பில்லோ சாயில் ஆகாது. சோ இதுல 2 டைப் இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஒன்னு கிரேடில் பொசிஷன், இன்னொன்னு கிராஸ் கிரேடில் பொசிஷன். சோ ஒரே கையில குழந்தைய பிடிச்சிட்டு ஃபீடிங் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு கையில குழந்தையும் ஒரு கையில பிரஸ்டையும் பிடிச்சிட்டு ஃபீடிங் பண்ணலாம். சோ இந்த ஃபீடிங்க பத்தி மட்டும் ஒரு கிளாஸ் தனியா எடுக்கிறோம். பட் இந்த பேசிக் நாலேஜ் உங்களுக்கு
இனஃபா இருக்கும் ஃபீடிங். எனிவே டெலிவரி ஆகும்போது உங்க டாக்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. அடுத்தது எபிசியோட்டமி வூண்ட் கேர். எனக்கு உட்கார்ந்தாலே வலிக்குது டாக்டர், சிசேரியனே பண்ணிருக்கலாம் போலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். சோ 2 வாரம் இல்ல மேக்ஸிமம் 10 நாள் தான் வலிக்கும். அதுக்கப்புறம் யூ ஆர் கோயிங் டு பி வெரி வெரி குட். ஏன் இந்த எபிசியோட்டமி பெயின் வந்து 2 வீக்ஸ் வலிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யூரின் போறது, மென்ஸ்ட்ரல் பிளட் இது எல்லாமே அது மேல பட்டுட்டே இருக்கும். அதனால ஈரம் பட்டுட்டே இருக்கிறதுனால அதுக்கு 2 வாரம் ஆகும் அது ஃபுல்லா ஹீல் ஆகுறதுக்கு. சோ நீங்க அதுக்கு என்ன பண்ண சொல்றோம், பெயின் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களோட வெஸ்டர்ன் கிளாசெட் இருக்கு வீட்ல அப்படின்னா அதுக்கு மேலேயே ஒரு பவுல் வச்சுட்டு, இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி ஒரு பவுல் வச்சு அதுல வார்ம் வாட்டர் வித் பீட்டடின் சொல்யூஷன் இதை போட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் உட்காந்தீங்கன்னா கொஞ்சம் சூத்துனீங்கன்னா அந்த வலி இல்லாம இருக்கும். சேஞ்ச் பேட்ஸும் வந்து 4 to 6 hours once you have to change the maternity pads. அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கணும். தொடர்ந்து 12 hours ரொம்ப டயர்டா இருக்கு சொல்லி விட்டுட்டீங்கன்னு சொன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும். அதுக்கு டீ பேக் அந்த மாதிரி ஒரு ஆயின்மெண்ட்ஸ் கொடுப்போம், மிபிரோசின் ஆயின்மெண்ட்ஸ் கொடுப்போம். அதை வந்து நீங்க அந்த ஊண்ட்ல காலையிலயும் ஈவினிங்கும் குளிச்சுட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சோ எபிசோட்டமி வூண்ட் பத்தி நீங்க கவலையே பட தேவையில்ல. ஆல்மோஸ்ட் 99% வெரி ஹீல்ஸ் வெரி ஈஸிலி, ஈவன் வித்வுட் சிட்ஸ் பாத், ஈவன் வித்வுட் அப்ளைங் கிரீம். ஆனா நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா ஹீல் ஆகிறதுக்காக சிட்ஸ் பாத்தும் கிரீமும் அப்ளை பண்ண சொல்றோம். சோ இதுல போஸ்ட் நேட்ல எங்ககிட்ட என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எதெல்லாம் எங்ககிட்ட யூஸ்வலா சொல்றாங்கன்னு சொன்னா பேக் பெயின் ரொம்ப வலிக்குது. அதுக்குதான் நான் சொன்னோம் ஹிப் பெல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் மட்டும் ஹிப் பெல்ட் யூஸ் பண்ணக்கூடாது. மத்த டைம்ல எல்லாம் ஹிப் பெல்ட் போட்டுக்கலாம். ஹிப் பெல்ட் எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா வயிறு உள்ள போறதுக்காக ஹிப் பெல்ட் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. வயிறு உள்ள போறதுக்கு ஹிப் பெல்ட் 10% தான் ஹெல்ப் பண்ணும். 90% நீங்க பண்ற எக்ஸசைஸ் அண்ட் டயட் தான் ஹெல்ப் பண்ணும். ஹிப் பெல்ட் ஆனா பேக் பெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். யூ கேன் யூஸ் ஹிப் பெல்ட். உட்கார்ந்து பால் கொடுக்காம ஒரு ஈஸி சேர்ல சாஞ்சு படுத்துக்கிட்டோ இல்ல நான் சொன்ன மாதிரி குழந்தைக்கு ஹெட்டுக்கு ஒரு பில்லோ கொடுத்தோ பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிக்கலாம். பேக் எக்ஸசைசஸ் நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுன்னா as fast as possible கேட் அண்ட் கேமல், பெல்விக் பிரிட்ஜிங் எக்ஸசைசஸ், பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உட்காரும் போதும் சரி, நடக்கும் போதும் சரி, அந்த பெல்விக் கல்வேஷன் இப்படி ஆயிடுது இல்லையா, பிரெக்னன்சில வந்து முதுகு வளைஞ்சிடுது இல்லையா, அதே மாதிரியே வயிறு முன்னாடி தள்ளிட்டே நடப்பாங்க டெலிவரி ஆனதுக்கு அப்புறமாவும். உங்களோட போஸ்டரை நீங்களே கரெக்ட் பண்ணணும். நார்மலா ஸ்ட்ரெயிட்டா நீங்க எப்படி நடந்துட்டு இருந்தீங்களோ பிஃபோர் பிரெக்னன்சி அதே மாதிரி நடக்க ஆரம்பிக்கணும். அந்த லார்டோசிஸை நீங்க கம்மி பண்ணீங்கன்னா எவ்வளவு எக்ஸசைஸ் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களோட பேக் வந்து ஸ்ட்ரெயிட் ஆகும், உங்க பேக் பெயின் போகும். அடுத்தது கிராக் நிப்பிள். நான் சொன்ன மாதிரி ப்ராப்பர் லாச்சிங், குழந்தைய ஒழுங்கா அந்த நிப்பிள பிடிச்சதுனாலே உங்களுக்கு ஒண்ணுமே பிரச்சனை வராது. நிப் கேர் ஆயின்மெண்ட் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். சில பேருக்கு அந்த ஆயின்மெண்ட் வந்து இன்பிட்வீன் ஃபீடிங் அப்ளை பண்ண சொல்றோம். ஃபீடிங் பண்ணும்போது ஒரு துணி வச்சு வார்ம் வாட்டர் வச்சு ஃபுல்லா அந்த ஆயின்மெண்ட்டை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிக்கலாம். சோ பிரஸ்ட் ஃபீடிங்க்கு இது ஏன் கிராக் நிப்பிள் வருதுன்னா, ஒண்ணு ப்ராப்பர் லாச்சிங் இல்லாதது, இன்னொன்னு வந்து நிப்பிள்ல இன்ஃபெக்ஷன் ஆகுறது. சோ என்ன பண்றோம், நிப்பிள்ல பால் வந்து ஒரு சுகர் கண்டெய்னிங், லாக்டோஸ் கண்டெய்னிங் ஒரு ப்ராடக்ட். சோ அதனால ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ இல்ல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால ஃபீடிங் பண்றதுக்கு முன்னாடியும் துடைக்கணும், ஃபீடிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தை வாயையும் துடைக்கணும், உங்களோட நிப்பிளையும் ஒரு ஈர துணி வச்சு தொடச்சுக்கணும். ஒவ்வொரு தடையும் கிளாத் வச்சு எங்களால தொடச்சு அதை மெயின்டைன் பண்ண முடியலன்னா நாங்க சொன்ன மாதிரி காட்டன் பால்ஸ் எடுத்து ஒரு டப்பால வச்சுக்கிட்டு குழந்தை ஃபீடிங் பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணு வச்சு தொடச்சிடணும், ஃபீடிங் முடிச்ச உடனே திருப்பி தொடச்சிடணும். மூட் ஸ்விங்ஸ் ஆர் வெரி காமன், நார்மல் டெலிவரியோ சிசேரியனோ. ஏன்னா உங்க ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் பிரெக்னன்சில எவ்வளவு ஹையா இருந்ததோ அது எல்லாம் போயிடுச்சு. சோ ஒரு மெனோபாஸ் ஸ்டேட் மாதிரி இருக்கும். அதனால கட்டாயம் ஒரு 6 hours தூங்க பாருங்க. சோ நைட்ல எல்லாம் குழந்தை கூட முழிச்சுட்டு இருந்துட்டு பகல்ல எல்லாம் வர ரிலேட்டிவ்ஸும் அட்டெண்டர்ஸ் அவங்க கூட பேசுறது, செல்போன்ல மெசேஜ் பாக்குறது, அந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணாதீங்க. டெஃபினட்டா குழந்தை நைட் எல்லாம் தூங்கல அப்படின்னு சொன்னா பகல்ல குழந்தை தூங்கும் போது நீங்களும் தூங்கிக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு 6 hours தூக்கம் இருந்தா தான் மூட் ஸ்விங்ஸ் தவிர்க்க முடியும். ஹெடேக் அண்ட் டீஹைட்ரேஷனுக்கு மேஜர் ரீசன் நம்ம ஊர்ல ஒரு பழைய கான்செப்ட் இருக்கு. டெலிவரி ஆயிட்டா நிறைய தண்ணி கொடுத்தா ஜன்னி வச்சிடும். நிறைய பேரு நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனா வீட்டுல அப்பாவும் அம்மாவும் மாமியாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க டாக்டர் தண்ணியே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் வந்து டிராபிக்கல் கண்ட்ரி, ரொம்ப வெயிலான இடம். சோ நிறைய தண்ணி குடிக்கணும். நம்ம டெலிவரி ஆயிடுச்சுனாலும் தண்ணி குடிக்கிறதுனால ஜன்னி வைக்காது. இளநீர், பால், மோர் ஒவ்வொரு தடவையும் ஃபீடிங் பண்ணும்போது ஒரு சிம்பிள் டிப் சொல்லுவோம். ஃபீடிங் பண்றதுக்கு முன்னாடி 2 டம்ளர் தண்ணியோ மோரோ பாலோ இளநீரோ குடிச்சுக்கோங்க. ஃபீடிங் பண்ணதுக்கு அப்புறம் எனர்ஜிக்காக ஏதாவது கொஞ்சம் ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ இல்ல ஒரு ஸ்நாக்ஸோ சாப்பிட்டுக்கோங்க. இது ஒரு சிம்பிள் டிப் ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்க பிரஸ்ட் மில்க் செக்ரீஷன் நல்லா இருக்கும். கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வராது. அடுத்த ப்ராப்ளம் கான்ஸ்டிபேஷன். ஆஸ் ஐ டோல்ட், கான்ஸ்டிபேஷன் டெலிவரி பிரெக்னன்சி அப்படியே நிறைய பேருக்கு வருது. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் இன்னுமே ஜாஸ்தி ஆகும் கான்ஸ்டிபேஷன். ஃபிஷர் ப்ராப்ளம், மூலம் வந்துருச்சு,
பிளவு வந்துருச்சு, ஃபிஷர் ப்ராப்ளம் வந்துருச்சு டாக்டர்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கு மேஜர் ரீசன் என்ன? தண்ணி குடிக்காம இருக்கிறது, நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிடாதது. சோ பால் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய இட்லி, ரைஸ் இந்த மாதிரி வீட்டுல என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. பூண்டும் நிறைய போட்டு சாப்பிடக்கூடாது. 4 or 5 பூண்டு பல்லு ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்டுட்டா போதும். நிறைய பூண்டு சாப்பிட்டுட்டு வெஜிடபிள்ஸும் சாப்பிடல அப்படின்னு சொன்னா அப்ப உங்களுக்கு மோஷன் கட்டதான் செய்யும். சோ 2 ஃப்ரூட்ஸ், 2 வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபீடிங் பண்ணும்போது யூஸ்வலா என்ன சொன்னோம்? 3 liters of water சொன்னோம். சோ ஃபீடிங் பண்ணும்போது you can drink up to 5 liters of water per day. வாட்டராவோ இல்ல லிக்விட்ஸாவோ you can drink. சோ ஒவ்வொரு தடவையும் ஃபீடிங் பண்ணும்போது என்ன பண்ண போறீங்க? 2 டம்ளர் ஏதாவது குடிச்சிட்டு தான் ஃபீடிங் பண்ண போறீங்க. அப்ப உங்களுக்கு தாகம் இருக்காது, நல்ல பாலும் வரும். அடுத்தது 6 வீக்ஸ்க்கு அப்புறம் கூப்பிடுவோம். டெலிவரி ஆயிட்டு ஒரு 10 daysக்குள்ள ஒரு செக்அப் இருக்கும். இது அம்மா சைட்ல சொல்றேன். குழந்தை சைட்ல ஒவ்வொரு குழந்தைய பொறுத்தும் 3 days 5 days அந்த மாதிரி ஒரு விசிட் கூப்பிடுவாங்க. சோ நம்ம வந்து குழந்தைக்கு அம்மாக்கு 6 வீக்ஸ் கழிச்சு ஒரு செக்அப், அப்ப 45 daysல குழந்தைக்கு வேக்சினேஷன் போடுறப்ப டாக்டரையும் பார்க்க சொல்றோம். சோ அன்னைக்கு என்ன பண்ணோம்? உங்களோட பிளட் இதுக்கு முன்னாடி சுகர் இருந்துச்சுன்னா சுகர் இன்னும் பண்ணி இருக்கா இல்லையா, தைராய்டு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, பிபி எப்படி இருக்கு, இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துடும். ஹீமோகுளோபின், யூரின் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்த்துடும். உங்களோட அயர்ன், கால்சியம் அண்ட் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் நீங்க பிரெக்னன்சி அப்ப போட்டு இருந்தது எல்லாத்தையுமே 6 months of lactation வரைக்கும் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பிரெக்னன்சி அப்ப அயர்ன், கால்சியம் எவ்வளவு தேவையோ அதோட டபுள் மடங்கு பால் கொடுக்கும் போது தேவை. சோ நிறைய பேர் என்ன நாங்க ஃபீல் பண்றோம்னா, பிரெக்னன்சி அப்ப கரெக்டா போட்டுடுறாங்க, ஆனா டெலிவரி ஆன உடனே ஒரு 10 நாள்லயே டேப்லெட்ஸ் எல்லாம் நிறுத்திடுறாங்க. வீக் ஆயிடுறேன் டாக்டர், ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு மாடி இருந்தாலே டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க. சோ உங்களோட ஸ்டோர்ஸ், உங்களோட லிவர், போன்ல இருக்க எல்லாத்தையும் வந்து பேபி வந்து லாக்டேஷனுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அந்த ஸ்டோர்ஸ் எல்லாம் போக கூடாதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அயர்ன், கால்சியம் அண்ட் ஃபோலிக் ஆசிட் 6 months வரைக்கும் கட்டாயம் எடுத்துக்கோங்க. ஹிப் பெல்ட் யூஸ் பண்ணிக்கலாம், புரோட்டீன் பவுடரும் குடிச்சிக்கலாம். பால் வந்து மினிமம் 4 tumblers of milk per day குடிச்சுக்கோங்க. இந்த செக்அப்ல நம்ம யூட்ரஸ் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சா, wound எல்லாம் பர்ஃபெக்ட்டா ஹீல் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு கேன்சர் சர்விக்ஸ் வராம இருக்கிறதுக்கு ஒரு வேக்சினேஷன் இருக்கு. அது வந்து நம்ம 12 yearsல இருந்தே போடலாம். ஒரு குழந்தையா இருக்கும் போதே கேர்ள்ஸ்க்கு போடலாம். ஆனா நம்ம வேக்சினேஷன் கண்டுபிடிச்சதே 10 years தான் ஆகுது. அதனால உங்களுக்கு எல்லாம் கட்டாயம் போட்டிருக்க முடியாது. அதனால டெலிவரி ஆயிட்டு 45 daysல ஒரு வேக்சினேஷன் போட சொல்றோம். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டோஸ், அதுக்கப்புறம் 2 months, அந்த ஃபர்ஸ்ட் டோஸ்ல இருந்து 6 months. So இந்த மாதிரி 3 doses of vaccination is very important. This can be taken during this period. இந்த பீரியட்ல இந்த வேக்சினேஷன் போட்டுக்கலாம். ருபெல்லா வேக்சினேஷன் போடலன்னா அதையும் போட்டுக்கலாம் இந்த டைம்ல. அடுத்த முக்கியமான விஷயம், அடுத்த குழந்தை உடனே நிக்க கூடாது. அதுக்காக ஃபேமிலி பிளானிங் மெத்தட் சொல்றோம். முக்கியமானது நேச்சுரலா நாங்களே இருந்துக்கிறோம் டாக்டர். அந்த டைம்ல எந்த டைம் ஃபர்டைல் பீரியடோ, ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபர்டைல் பீரியட்ல மட்டும் சேராம இருந்துக்கிறது, இல்ல ஃபர்டைல் பீரியட்ல மட்டும் காண்டம் யூஸ் பண்ணிக்கிறது நல்ல வழி. ஆனா சில பேருக்கு வந்து இரெகுலரா இருக்கு பீரியட்ஸ், எனக்கு இதுல எல்லாம் ரொம்ப கரெக்டா நான் யூஸ் பண்ணுவேன்னு தெரியல டாக்டர் அப்படின்னு சொன்னா நீங்க லூப்னு சொல்றோம், இல்ல காப்பர்டி, இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ். காப்பர்டி வந்து இப்ப ரொம்ப மாடர்ன் மெத்தட் தான் வந்துருச்சு. அது ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். ஒரு 3 years எனக்கு கேப் விட போறேன், 3 years கேப் வேணும்னு சொன்னா அதை பண்ணிக்கலாம். இல்ல நான் 1 yearலயே எனக்கு அடுத்த குழந்தை பிளான் பண்ண போறேன், எனக்கு ஏற்கனவே 32 டாக்டர், 1 yearல இன்னொரு பேபி பிளான் பண்ண போறேன்னா அப்போ காப்பர்டி எல்லாம் தேவையில்லை, நீங்க காண்டமே யூஸ் பண்ணிக்கலாம். 2 குழந்தை பிறந்துருச்சு, ஃபேமிலி பிளானிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உடனே 24 hours பண்ணிக்கலாம் ஃபேமிலி பிளானிங். இல்ல எனக்கு இப்பதான் நான் அந்த ஒரு ஹாப்பினஸோட இருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த 45 days விசிட் வரப்பயே ஒரு ப்ரீ புக் பண்ணிட்டீங்கன்னா காலையில வரீங்க 8 மணிக்கு லாப்ரோஸ்கோபில ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் 2 o'clock to 4 o'clock வீட்டுக்கு போயிடலாம். அதோட ஒவ்வொரு மாசமும் பீரியட்ஸ் தள்ளி போகும்போது ஐயோ நான் கன்சீவ் ஆயிருப்பேனா அப்படின்ற பயம் இல்ல, கன்சீவ் ஆகி அபார்ஷன் பண்ணணுன்ற டென்ஷன் கிடையாது. சோ யூ பிளான் யுவர் பிரெக்னன்சி, பிளான் பண்ணி டெலிவரி நல்லபடியா ஆயிடுச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணுன்றதையும் பேசிடுங்க. இப்பயே டெலிவரி ஆயிட்டு அன்னைக்கு வந்து இது டிசைட் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது, முன்னாடியே டிசைட் பண்ணிடுங்க. சோ நெக்ஸ்ட் வீக் we will see to நம்மளோட ஃபாதர்ஸ் டே வருது 21st. அதனால we are going to talk about to become a father, male infertility facts to know. சோ ஆண்களுக்கு குறைகள் இருக்கலாம் குழந்தையின்மையில, சோ அவங்களுக்கு என்ன பண்றான்றத பத்தி தான் பேச போறோம். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருந்ததுன்னா டெஃபினட்டா இதை அவங்க கிட்ட ஷேர் பண்ணி let them also get used with this Facebook live show. So I'm very happy to be with you all. நம்ம क्वेश्चंस சில பேர் கேட்டிருக்காங்க, அத வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். சோ ஆஃப்டர் டெலிவரி ஹெல்த், ஹவ் டு டேக் கேர். சோ இதுல முக்கியமான நான் சொல்ற வேண்டியது எப்பயுமே நம்ம இருக்க வேண்டிய லைஃப் ஸ்டைல், நல்ல டயட், நல்ல எக்ஸசைஸ். சோ டெலிவரி ஆயிடுச்சு ஃபுல் டைம் ரெஸ்ட்ல இருந்துட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒல்லியா இருக்கவங்க ஒழுங்கா சாப்பிடாம இன்னும் ஒல்லி ஆயிடுறாங்க. குண்டா இருக்கிறவங்க
ஏற்கனவே சாப்பிட்ற மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்டு இன்னும் குண்டாயிடுறாங்க. ஸோ இது நார்மல் டெலிவரியோ சிசேரியனோ பொறுத்தது இல்லை, வெயிட் கெயின் அண்ட் ஹெல்த். எந்த டெலிவரி ஆனாலும், நார்மல் டெலிவரி ஆனாலும் 45 days ரெஸ்ட் எடுக்கணும். வெளியில ஷாப்பிங் போறது, வெளியில பப்ளிக் வெட்டிங்ஸ் ஆர் இது அட்டென்ட் பண்றது கூடாது. இந்த டைம்ல நீங்க 45 days எவ்வளோக்கு எவ்வளோ நார்மல் டெலிவரி ஆனாலும் ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபியூச்சர்ல இந்த யூட்ரஸ் நல்லா ஹெல்த்தியாகி நீங்க நல்லபடியா ஹெல்த்தியா இருக்க முடியும். அடி இறங்குற ப்ராப்ளம், யூரின் இன்கான்டினன்ஸ், மோஷன் இன்கான்டினன்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது உங்களுக்கு. ஸோ இந்த 45 days 6 weeks வந்து நார்மல் டெலிவரி ஆனாலும் சரி, சிசேரியன் ஆனாலும் சரி, நல்லபடியா ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். as told ஹெமாட்டனிக்ஸ், அந்த அயன், கால்சியம், ஃபோலிக் ஆசிட்லாம் எடுத்துக்கிட்டு நாங்க சொல்ற இந்த சின்ன சின்ன டிப்ஸ், பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது நிறைய தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கனாலே டெஃபினட்டா உங்களோட ஹெல்த் பெஸ்டா இருக்கும். இன்னும் ஸ்பெஷல் கேர் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா there is your physiotherapy classes, postnatal physiotherapy classes இருக்கு. இந்த டைம்ல நீங்க வந்து அட்டென்ட் பண்ண முடியாததுனால எங்க கிட்ட பிசியோதெரபிஸ்ட் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லுமே இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கே வந்து கூட உங்களுக்கு எக்ஸசைசஸ் சொல்லி தருவாங்க. ஸோ என்ன செய்யறோம், குளிக்கிறதுக்கு முன்னாடி சில மசாஜ், வயிறுக்கு ஒரு மசாஜ் பண்ணிட்டு, அந்த காலத்துல எல்லாம் மருத்துவச்சி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வீட்டுல பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான் வயிற்றுல வந்து ஒரு ஆயில் தடவி மசாஜ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்தோடனே திருப்பி ஒரு கிரீம் தடவும் போது அது கூடவே பிசியோதெரபி எக்ஸசைஸும் உங்களுக்காக ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி டெய்லி பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த 6 weeksல உங்களோட பாடி வந்து திருப்பி டோன் அப் ஆகும். ஒரு டெலிவரி ஆயிடுச்சுன்னா ஒரு பெண்மணிக்கு 7 years ஏறுது அப்படின்னு சொல்றாங்க. எதனால 7 years ஏறுது? அந்த அளவுக்கு அவங்க ஸ்கின்ல சேஞ்சஸ் ஆகுது, பாடியில சேஞ்சஸ் ஆகுது, அவங்களோட ஹெல்த்ல சேஞ்சஸ் ஆகுது. ஸோ இந்த சேஞ்சஸ் 7 years ஆகாம ஒரு 2-3 years மட்டும் ஆகிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னா டெஃபினட்டா நீங்க திருப்பியும் உங்களோட நார்மல் ப்ரீ பிரெக்னன்சி வெயிட்டுக்கும் வருவீங்க, ஹெல்த்துக்கும் வருவீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கேன் ஐ டேக் ஹியூமன் வாட்டர்? கேன் ஐ டேக் கபசுர குடிநீர் ஃபார் கோவிட் ப்ரிவென்ஷன்? ஹியூமன் வாட்டர் டெஃபினட்டா குடிக்கலாம். இது வந்து ஜீரக தண்ணி தானே, ரொம்ப நல்லதுதான். கபசுர குடிநீர் வந்து நிறைய குடிக்க முடியாது பிரெக்னன்சில. சோ அதுக்குன்னு ஒரு 2-3 டீஸ்பூன் இல்ல ஒரு 1/4 டம்ளர் அந்த அளவுக்கு குடிக்கிறதுல பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட். ஸோ அவங்களோட பிரிஸ்கிரிப்ஷன் என்னவோ நீங்க அதையே ஃபாலோ பண்றது நல்லது. பட் இந்த டைம்ல கோவிட் ப்ரிவென்ஷனுக்கு இதெல்லாம் பண்ணா கோவிட் வராதா? கிடையாது. கபசுர குடிநீர் குடிக்கிறவங்களுக்கு கூட கோவிட் வரலாம். அவங்க அஜாக்கிரதையா இருந்தாங்கன்னா கோவிட் வரலாம். கபசுர குடிநீர் குடிக்காம கூட கோவிட் வராம இருக்கும். அவங்க கேர்ஃபுல்லா இருந்தாங்கன்னா கோவிட் வராம இருக்கும். ஸோ கோவிட் வந்து இதெல்லாம் இயற்கையா நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்டிங்காக விட்டமின் சி எடுக்கிறது, ஜிங்க் எடுக்கிறது, மஞ்சத்தூள் நிறைய எடுக்கிறது, துளசி இலை, இஞ்சி, லெமன் இந்த மாதிரி போட்டு டீ குடிக்கிறது. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தவங்க நிறைய நாங்க வாட்ஸ்அப்ல பாப்பீங்க, யூடியூப்ல பாக்கலாம். இது எல்லாமே ஃபாலோ பண்ணா கூட ஒரு சிம்பிள் டிப் முக்கியமா நீங்க பண்ண வேண்டியதை பண்ணிட்டே இருக்கணும். நீங்க டாக்டர் பார்க்க வரீங்களா, எப்பயுமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு பேஷண்ட் வந்து பில்லிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க கிட்டே போய் நீங்களும் நிக்காதீங்க. யாருக்கு இருக்குன்னு தெரியாது. ஸோ 1 meter டிஸ்டன்ஸ் வித் எவ்ரிபடி, உங்க கூட இருக்க பேஷண்டா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், ஸ்டாஃப் நர்ஸா இருக்கட்டும், 1 meter டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. உங்களோட மாஸ்க கரெக்டா 3 layer சர்ஜிக்கல் மாஸ்க் போடுங்க. துணி மாஸ்க் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது போட வேண்டாம், ஏன்னா கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ சர்ஜிக்கல் மாஸ்க கரெக்டா ஃபிட்டிங், நான் ஏற்கனவே இதை பத்தி கோவிட் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுன்றத பத்தி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோலயும் இந்த 4 instructions தான் திருப்பி திருப்பி சொல்றோம். கரெக்ட் ஃபிட்ல மாஸ்க் போடுங்க. கைய ஃபேஸ் கிட்ட எடுத்துட்டு போகாதீங்க. சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க. இந்த கரெக்டா இதை நீங்க பண்ணீங்க, வீட்டுக்கு போயிட்டு அந்த துணி எல்லாம் கரெக்டா துவைச்சு போட்டீங்க, டெட்டால ஊற வச்சுதான் துவைக்கிறீங்க, உங்களோட மத்த பொருட்கள் வெளியில இருந்து எடுத்துட்டு போறது எல்லாமே இன்ஃபெக்ஷனோட எடுத்துட்டு போறீங்க வீட்டுக்குன்னு நினைச்சிட்டு பிஹேவ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு கோவிட் வராது. நீங்க நல்லபடியா டெலிவரி ஆகலாம். அப்படியே கோவிட் வந்தாலும், ஃபீவர் வந்தது, சளி இருமல் வந்துருச்சுனாலும் உடனே பேனிக் ஆகாதீங்க. நிறைய பேருக்கு வருது, அவங்களோட அதோடயே அவங்க பிரெக்னன்சி டெலிவரி முடிச்சு நல்லபடியா தான் இருக்காங்க. சோ பேனிக் ஆகாம அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்தா ஃபர்ஸ்ட் உங்க டாக்டருக்கு தெரிவிங்க. அவங்க அதுக்காக என்ன மெடிசன் எடுக்கணும், என்ன பண்ணணும்ன்றத உங்ககிட்ட சொல்லுவாங்க. Since I have gestational diabetes, அடுத்த question, since I have gestational diabetes, now I don't take much milk. Will this affect my lactation after delivery? Can I take more milk? So டயபெட்டிஸ்க்கு பால் குடிக்க கூடாதுன்னு கிடையாது. பால்ல சக்கரை தான் போட்டு குடிக்க கூடாது. ஆவின்ல ப்ளூ மில்க் வருது இல்லையா, அது லோ ஃபேட் மில்க். அது தாராளமா நீங்க குடிக்கலாம். நீங்க பன்னீர் சாப்பிடலாம், பாதாம் சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து கால்சியம் கண்டெய்னிங் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். ஸோ நீங்க பால் வந்து தாராளமா டயபெட்டிஸ் இருக்கவங்க 2 to 3 டம்ளர் பால் குடிக்கலாம். இது ஒண்ணு. கால்சியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பால் குடிக்கிறதுக்கு.
உங்களுக்கு பால் குடிக்கிறதுல அலர்ஜி இருக்கு அப்படின்னு சொன்னா கால்சியம் சப்ளிமெண்ட்ஸா டேப்லெட்ஸா எடுத்துக்கலாம். சோ இதன் மூலியமாவும் கால்சியம் வரலாம். சோ பால் குடிச்சாதான் பால் வரும் கிடையாது. பால் குடிச்சா கால்சியம் வரும், அதனால பால் நல்லா செக்ரீட் ஆகும். சோ பால் வரதுக்கும் பால் நம்ம குடிக்கிறதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சோ நீங்க பால் குடிக்கிறது கால்சியம்காக தான். சோ உங்களுக்கு பால் பிடிக்கல இல்ல குடிக்க முடியல அப்படின்னு சொன்னா நீங்க மத்த ப்ராடக்ட்ஸ் எடுக்கலாம். ஆனா டயபெட்டிஸ்க்கு நீங்க தாராளமா பால் குடிக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அதுலயே வந்து டயபெட்டிக்ல புரோட்டீன் பவுடர் என்னென்ன இருக்குன்னா நம்மளுக்கு விடாவென்ஸ்னு ஒரு பவுடர் இருக்கு, டி புரோட்டீன் ஒரு பவுடர் இருக்கு. இதெல்லாம் சுகர் இல்லாத protein supplements which can be used for a pregnant patient or after delivery also. So இந்த protein supplements தான் சுகர் இல்லாததுனால நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்க ஜெனரல் ரொம்ப மைல்டா தான் டயபெட்டிஸ் இருக்குன்னு சொன்னாலும் உங்க டயபெட்டாலஜிஸ்ட் ஓகேன்னு சொன்னாங்கன்னா மத்த புரோட்டீன் பவுடர், புரோட்டீன் எக்ஸ் இன் மாம் ஆர் பேபி அண்ட் மீ இந்த மாதிரி பவுடர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஆனா அதுல சுகர் மட்டும் ஆட் பண்ணக்கூடாது. உங்க சுகர் கண்ட்ரோலா இருக்கான்னு கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா இந்த பவுடர்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணுங்க. அடுத்தது after this ஒரு question, after IVF failure what should be the next step அப்படின்னு கேட்டிருக்காங்க. So IVF failure ஆனவங்களுக்கு என்னென்ன பண்ணலாம்ன்றத definitely we are going to talk as a separate session. So definitely we'll address your issues, but I think this is mainly for the delivery. So உங்களுக்கு definitely இதுக்காக ஒரு அடுத்த என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் வழிகள் இருக்குன்னு கட்டாயம் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் சொல்றோம். Don't feel bad about it. So நீங்களும் இந்த ஸ்டேஜுக்கு வந்து கட்டாயம் டெலிவரி ஆவீங்க. உங்களுக்கும் நல்லபடியா ஒரு பிரெக்னன்சி வந்து இந்த டெலிவரி பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் நினைப்பிருந்து நல்லபடியா டெலிவரி ஆகணும். சோ உங்க எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். சோ இந்த டெலிவரி ப்ராசஸ பயப்படாம ரொம்ப ஆனந்தமா எடுத்துக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா உங்களோட பேபியை ரிசீவ் பண்ணீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி a ஸ்மூத் ப்ராசஸ். எப்பெல்லாம் உங்களோட கவலைகள் கம்மியா இருக்கோ, பயம் கம்மியா இருக்கோ, அப்ப அந்த விஷயம் எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். So everybody, happy motherhood, have a safe delivery. Thank you.